பண்ணணும் புரஸ்தம் தசாகோபனிஷத் தன் சாக்கி லட்சம்னு உபனிஷத்து கீதா பகவத்கீதை தசாகோபனிஷத் கீதா விஷ்ணோர்நாம சஹஸ்ரகம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஸ்ரீருத்ரம் சமகம் செய்வா ஸ்ரீருத்ரமும் சமகமும் இதெல்லாம் நித்தியம் ஆவர்த்தையே கிரகி திரஸ்தராயிருக்கிறோம் தனம் பாராயணம் பண்ணணும் ஸ்ருதி வாக்கியம் எல்லாம் சன்னியாசிகள் வருவது கொஞ்சம் கடைசியில் பார்த்துருக்கா ஸ்ரீருத்ரம் சமகம் செய்வான்னு கிரகஸ்தனுக்கு ஸ்ரீருத்ரம் பிரணவம் செய்வ நித்தியம் ஆவர்த்தையே திரிகி அவன் சமகம் பண்ணக்கூடாது ஏன்னா கர்ப்பாஸ்ரீ வசாஸ்ரீலாம் வருது குழந்தைய கொடு பார்த்துருக்கேன் எங்கே போனாலும் குழந்தை கொடுக்குறோம் இப்படிதான் பிரார்த்தனை வருது. அதனால சன்னியாசிகள் சமூகம் குடுன்னு கேட்டுருக்காரோ கேட்டுட்டா கொடுத்துருக்க பரமேஸ்வரன் ஏன்னா அப்படி அதுக்காக சரி தலையில் வச்சா சாப்பிட கொடுத்து மாட்டிக்கிறியா என்ன கேட்டாலும் கொடுத்து பரமேஸ்வரன் கொடுக்குது. அதனால சன்னியாசி போய் கர்ப்பாஸ்ரீ வசாஸ்ரீ அதனால நீ சம்சாரி ஆகிடும் அப்புறம் அப்படிங்கிறனால சன்னியாசிகள் சமூகம் தேவைப்படக்கூடாது அவரை தடுக்க முடியாது. பரமேஸ்வரன் நீ சன்னியாசிகள் கொடுத்துட்டு காரியம் வாங்க மாட்டான் அதனால இவ்வாறு தடுத்தான். நீ சொல்லாது சமூகம் பாராயணம் பண்ணாது இன்னைக்கும் ஸ்ரீமடத்தை சமூகம் பாராயணம் பண்ண வழக்கம் இல்லை. எதில் வாழ்வுலாம் சில பேச்சுங்கள் உட்காந்து சம்பிரதாயம் தெரியாமல் காஞ்சி மடத்தை சமக்காடு பாராயணம் பண்ண மாட்டான் ருத்தத்தோடு எடுத்துட்டு அடுத்து முழுகத்துக்கு போயிடுவான். சன்னியாசியோட தர்மம் ஸ்ரீருத்ரம் பிரணவம் செய்ய நித்தியம் ஆவர்த்தையே தெரியும் அவளுடைய பாட்டம். அந்த மாதிரி வழியில் நித்தியமான பாராயணத்தை எடுத்துருக்கு விஸ்வதாசன் தொடர்ந்து சொல்லி எங்கள் ஊரில் அத்தியானம் பெற்றாலும் ஒருத்தர் அத்தியானம் ஒருத்தர் அதாவது எங்கள் குடும்பத்துல நிறைய யாகங்கள் கொண்டாடு இல்லையா யாகங்கள் உள்ளூர் ஒன்றும் இல்லையா அந்த ஊர் நடக்குது இந்த ஊர் நடக்குது பல ஊர் நடக்கும். யாகம் நடந்தால் 5 நாள்லேருந்து ஆரம்பித்து 36 நாள் வரை அனுஷ்டானம் பண்ணுற யாகங்கள் இருக்கும். அந்த யாகங்கள் போயிட்டாங்கன்னா குழந்தைகளுக்கு பாடம் தர முடியாது வளர. அதனால வேதம் தோன்றதுக்கு என்ன ஒருத்தரை கொடுத்து செய்காரத்தை வச்சுட்டான் அத்தியானே பேர் அவருக்கு அவர் தான் எல்லாமே அத்தியானம் பண்ணுவாங்க. அவர் வெளிப்பட்டாலும் எந்த அத்தியானம் பண்ணுறது அவர் எப்போ பார்த்தாலும் விசேஷம் இருப்பார். காரணம் இது சித்தாந்தம் சஷ்டார்த்தி பண்ணிட்டு கொஞ்சம் ஏதோ சந்திரமா பூஜை பண்ணிட்டு 22 வயசு இருந்தார். சன்னியாசம் பண்ணி சித்தி சந்திரமா பூஜை பண்ணிட்டு விஸ்வாசம் பாரணம் பண்ணி இருப்பார். கொஞ்சம் வருஷத்துக்கு உடம்பு விசேஷம் ஆரம்பிச்சு எல்லாம் நித்தியம் ஆவர்த்தையதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கு அப்படிங்கிறது. காயத்ரி தேவி சித்தியாகி நேரம் பேசினாள். நேரம் சஷ்டார்த்தி பண்ணு சன்னியாசம் பண்ணி கடைசியில் அவருடைய சமாதி சங்காருக்கு இருக்கு. அது மாதிரி விஸ்வேஸ்வரத்தை குறித்து அதை அனுபவிச்சு குறித்தா அனுபவிக்கிற சமையல்லாம் ருச்சியாக பண்ணலாம். பள்ள சொல்றாங்க சாப்பிட்டு போறாங்க போய் சமையல் போட்டாங்க எப்படி ரசிக்க தெரியணும் இல்லையா அது மாதிரி உடனே அதை அரங்கேற்றி அது மாதிரி உள்ளவர்தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தன்னோட ஊருக்கு வந்தால் சரி நாடா பரீட்சித்து பிறந்த சரித்திரம் சொல்லி பரீட்சித்து பிறந்த உடனே கடைசி வரை அவருடைய சரித்திரங்களை எழுதி கையில கொடுத்துட்டாள் விஷயம். பீஷ்மாச்சாரியர் கேட்டாள் குருவாச்சார் தர்மபுத்திரர் கேட்டாள் இவர் எப்படி இருக்க போறாள் எதிர்காலத்துல தர்மானே 60 தர்மம் அதாவது என்ன கேட்கணும் இன்னொரு பல தேசங்கள் சேர்க்கலாம் விஷயத்தை அதெல்லாம் கேட்க சம்பிரதாயமான தர்மங்களை பின்பற்றி இருக்கலாம். குழந்தைகள் அப்படி பார்த்து தெரியணும். பணத்தை குமிக்கணும் அதை குமிக்கணும் பதவி அடையணும் எங்கேயோ பேசி பிராமணன் வர்க்கம் பயிற்சி பிடிச்சா மாதிரி சம்பிரதாயமான தர்மங்களை பின்பற்றி இருக்கணும். அதுதான் முதல்ல குழந்தைகிட்ட பார்க்க வேண்டிய குணம். அதான் கேட்கிறாங்க குழந்தைகள் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கொடுத்து ஒவ்வொருத்தரும் திருஷ்டாந்தம். பிரசாதே குருஷோகமாக அனுகிரகம் பண்ணல பரமேஸ்வரன் மாதிரி இருக்க போறான். பாகவத பிரசாதே குருஷோகமாக பிதாவா சமஸ்வாமி எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறத பிரம்மதேவன் மாதிரி இருக்க போறான். பிரம்மதேவன் தானே பிரம்மதேவன் குழந்தை தானே எல்லாரும் பிரம்மதேவன் மாதிரி இருக்க போறான். அதே மாதிரி நம்ம சரண்யா எல்லாரும் அன்றே மகாவிஷ்ணுவாரி இருக்க போறான். எல்லாத்தையும் இருக்காரு. அர்ஜுனன் மாதிரி 2 அர்ஜுனன் மாதிரி வெள்ளிதேவர் இருக்க போறான். அர்ஜுனோட 2 அர்ஜுனன் ஒன்றும் எல்லாருக்கும் அர்ஜுனன் ஒன்றும் ரெண்டாவது கார்த்திகை அர்ஜுனன் அவனும் நல்ல வெள்ளித்தைக்காரன். அதனால 2 அர்ஜுனன் சுமாரமா பிரகாசிக்க போறான். வந்ததுலேருந்து கடைசி வரை இது கடைசியில மகான்களுடைய சாபத்தை அடைய போறான். பின்மருஷ்டாட்ட பாகவதம் கேட்டு புண்ணியகத்தை போய் சேர போறான் அப்படின்னு சொல்லி அப்போ சர்வபுத்தர் சந்தோஷப்பட்டாராம்.
மகான் சாபத்தை அடைய போகிறான் அப்படின்னு சொல்லப்போன வருத்தப்படாது. எங்கேயுமோ விமர்சாட்டு போய் சேர்றது எப்படி இருந்தாலும் சரீர வியோகம் இன்னும் விமர்சாட்டு அருக்கத்தை அடைச்சி வைகுண்டம் போகிறான் சினாலே. வைகுண்டம் போகிறதுக்கு சாதனமாக இதை கொஞ்சம் ஏற்றுக்கிறோம். சந்தோஷப்பட்டானா நம்ம குழந்தை. ஆனால் மகான்களுடைய அனுகிரகத்தை அடைஞ்சி வைகுண்டம் பதிவேறி தயார் நீங்க போகிறானே அப்படின்னு சந்தோஷப்பட்டார். சிலபத்திலிருந்து சரித்திரனாக இருக்கும். அங்கேருந்து விதுரன் வந்து தர்தராஷ்டிரம் ஞானோபதேசம் பண்ணி இன்னும் உட்காந்து சாப்பிட்டு வெக்கம் கெட்டு போய் எந்த குடும்பத்தை நெருப்பு வச்சியோ விஷம் வச்சியோ அந்த குடும்பத்துக்கு யாரும் சோறு உட்காந்து நாய்க்கு முறைக்கு எப்படி இருக்காங்க. நாய்க்கு முறைக்கும் சில மதங்கள் சம்ஸ்கிருதத்தை ரொம்ப ஜாகிரதையாக உபயோகப்படுத்தணும். பூமி அடிச்சுட்டான்னா பூமி பாரம்னு சொல்லலாம். எதை அடிச்சுட்டாலும் பூமி அடிச்சுட்டாங்கன்னா பூமி பாரம், கோஷத்தை அடிச்சானா கோஷ பாரம் அப்படின்னு சொல்லலாம். வீடை ரசிக்கிறான்னு காவல் காத்து ரசிக்கிறான். நான் கிரகபாலன் சொல்லக்கூடாது. பைத்தம் தான் கிரகபாலன் சொன்னா நாயின்னு அர்த்தம். துவாரபாலகன் சொல்லணும். தமிழ்ல அப்படி சம்ஸ்கிருதத்துல எங்க இருக்கோ அப்படிதான் தமிழ்ல. இந்த பசங்கள்லாம் கொடலாம். தமிழ்ல வந்து வாயில் காப்பான் தான், வீடு காப்பான்னு சொல்லுவாங்க. வாயில் காப்பான் அப்படிதான் தமிழ் சொல்லுவான். துவாரபாலகன், நான் துவாரபாலகன் சொல்ல வச்சது கிரகபாலன் சொல்லக்கூடாது. கிரகபாலன் சொல்ல ராயின் அர்த்தம். அதே மாதிரி சில பேர் அறிமுகப்படுத்துவது கிராமத்தை சிம்மம் மாதிரி பிரகாசிக்கிறார் அப்படிங்கிற கிராம சிம்மம் தான் நாய்க்கு பேர். அறுபதையா சில சமஸ்கிருதம் கத்துக்கிட்டு கிராமத்தையும் சிம்மம் மாதிரி கிராம சிம்மம்னா நாய்க்கு பேர். கிராமத்தோட சிம்மம் அப்படிங்கிற சில பதங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா உபயோகப்படுத்தணும் சம்ஸ்கிருதத்தை. ஆதத்தை கிரகபாலத்தை நாய் மாதிரி சாப்பிட்டு உட்கார்ந்து சொல்லி ஞானோபதேசம் பண்ணி கடத்தினாலே சரித்திரம் சொல்லி தர்மபுத்திர தேட ஆரம்பிச்சோடனே இன்னும் 5 நாள் தாண்டா ஆயுசு. சரியான சமயத்தில் விதிரம் வந்து ஞானோபதேசம் கொண்டு கிளம்பி விட்டுலாம் நிம்மதி போய் தெரிஞ்சிருக்காதே சொல்லி இந்த அந்திம காலத்து யாராவது வெளிவாடு வந்து அழகாக நல்லதை உபதேசம் பண்ணணும். பாரம்பரியம் நல்ல பாரம்பரியம் பண்ணோம். தர்தராஷ்டிரனுக்கு ஏதோ பிள்ளைகளுடைய பாசத்தால் வீணானாலே தவிர நல்ல பாரம்பரியம் அதுக்குள்ள லாபம் கிடைக்கதான் கிடைக்கும். விதுரன் சகோதரனும் அவர் வந்து அழகா தர்மோபதேசம் பண்ணி தர்தராஷ்டிர கல்வி விட்டான சோகனம் இருக்கும். இங்கே ராஜா பரீட்சித்து தேசத்தை பரிபாலனை பண்ணிட்டு போது எல்லாருக்கும் இடங்கள் உண்டை. என்ன பண்ணாலும் ஒரு சமயம் போகும்போது கரும்பு வருஷத்தை குதிண்டு கரும்பு மாலை போட்டு அந்த பசங்களுக்குலாம் கரும்பு தான் பிடிக்கும். கல்வியோட வருஷம் ஆளுகளும் கரும்பு தான் பார்க்குறோம். யோகத்தில் கரும்பு தான் பிடிக்கும் அந்த பசங்களுக்கெல்லாம். கரும்பு வருஷம் போட்டு புஷ்மாவை ஹிம்சிக்கிறது ஏற்பாடு பண்ண போது தடுத்து நிறுத்தினான் ராஜா பரீட்சித்து. எவ்வளோனா இது என்னுடைய யுகம் தான். என் பேர் கல்வி சொல்லி பெரிய என்னுடைய யுகம். நான் தேசத்தை ஆடுற போது எந்த தப்புக்கும் அனுமதிக்க மாட்டேன். 2 பேருக்கு தவறாக வருது. பார்லிமெண்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் தவறாக உபதேசம் போகுது. அது மாதிரி 2 பேருக்கு தவறாக இருந்தது. யாருக்கு அதிகாரம் ஜாஸ்தி அப்படின்னு உடனே சொன்னா நான் சண்டைக்கு உடனே யுத்தத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சான் ராஜா. யுத்தம்னு வந்தீங்கன்னா அவளால் ஒன்றும் அசத்துக்களால தார்மிகான நேரடியாக இருக்க முடியாது. அதனால்தான் ஏதோ குறுக்கு வழி சந்தாத்தை ஏதோ 2 நேருக்கு நேராக சந்திக்க முடியாது. ஏன் அண்ணாமலை பூஜாங்க அவர் சவால் விடுறார் சாமிக்கு நேரம் ஒரே வீட்டு ஒரே மேடைக்கு வா, ஒருத்தர் பேசுவோம், ஏற்றுக்கிறியா பேசாம உட்காந்துடும் சவால் விடுறாரு. அண்ணாமலை பாஜக சாந்திக்கு சவால் விடுறாங்க. ஒரே மேடையில் பேசுவோமா, இந்துத்துவம் உண்டா இல்லையா அப்படின்னு பதிலே சவால் விட்டு 2 மாதம் ஆகுது. நேரடியாக அவளால் சந்திக்கவே முடியாது. அதனால எதுவும் இல்லாத சட்டை இதோ பண்ணிட்டு வளர்ந்து அதனால ரொம்ப நாள் காலம் பிடிச்சிருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் இடத்தை கொடுக்க போதும் யுக தேவதை என்னை ஒரேடியாக கண்ட்ரோல் பண்ணாதுன்னு சொல்லி ராஜாக்கள் இப்படி பண்ணிப்பார். சேர்த்துக்களை பிடிச்சி பார்த்து வாழ்த்து சில திருடர்களோட எக்ரிமெண்ட் போட்டுருவான். அந்த எல்லையை தாண்டி நீ வரக்கூடாது. அந்த எல்லைக்குள்ள நீ எது பண்ணினாலும் நான் தவிர மாட்டேன். என் தேசத்துக்குள்ள நீ வரக்கூடாது. ஏன்னா சில அசத்துக்கெல்லாம் அப்படிதான் கட்டுப்படுத்தி ஆகணும். இது ராஜ தர்மம். இது மதுரை ராஜா அது மாதிரி எக்ரிமெண்ட் பண்ணாங்க. எனக்கு சிறுத்தங்கள் இது ராஜ தர்மத்தை இது ஒன்று. அந்த மாதிரி முறையில் கலியோட எக்ரிமெண்ட் பண்ணி சில இடங்களை விட்டு கொடுத்து 250 சேசுவன். அதாவது கலி எங்கே இருக்காங்கிறதுக்கு
வாக்கியங்களை வச்சுட்டு அர்த்தம் தேட வேண்டாம். எந்த இடத்துல காமக்ரோதம் சண்டை தகராறு தூண்டுறதோ அந்த இடங்கள்லாம் கலி இருக்கான்னு அர்த்தம். கலிங்கிற சொல்லுக்கே சண்டைனா அர்த்தம். சூதார இடத்துல சண்டை வந்தீங்கன்னா சகோதரம் இருக்கும். சண்டைனா அப்பா நிறைய கலை போட்டு போட்டாங்க வருது. இல்லை குடிக்கிறது படம் தர மாட்டீங்கன்னா அப்பா அதில் பாராகளை போட்டு போயிட்டாங்க. எப்போது வந்து எந்த இடத்துல காமக்ரோதம்லாம் தூண்டப்படுறதோ அந்த இடம்லாம் கலி இருக்கான்னு ரொம்ப இதெல்லாம் சொல்லப்போனா ரொம்ப சூதாட இடத்த ரொம்ப அழகாக வந்திருக்காங்க பாரதத்தில். சூதாடிகளும் தர்ம தார்மிக ஞானிகளுக்கான இவ்வாறு தபஸ் பண்றாளே 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாள். தூக்கியது போடும். சூதாடுகளுக்கு அப்புறம் விதித்தரவா சூதாடாளே அவரும் ஞானிகள் தூக்கியாலே போடும். 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாள். இதுக்கே சத்துவ குணமும் தமோ குணமும் மேலிருந்த வாரியா ஒரே மாதிரி தான் இருக்கும். சோம்பேறிகளும் அடக்கமா இருக்கிறவாளும் மேலிருந்த வாரியா பார்த்தா ஒரே மாதிரி தான் இருப்பாள். அதுக்கே அழகாக சொல்லிருக்கார்கள். சூதாடு இருக்கா பாருங்க, அவள் எவ்வளவு ஆடினாலும் போருங்கிற எண்ணமே வராது. ஏன்னா சுத்தமா இருப்பார். ஏன்னா விட்டதை பிடிக்கிறேன் விட்டதா பிடிக்கணும் காய கட்டி போருங்கிற எண்ணமே வராது. ஞானிகளுக்கும் அதெல்லாம் போருங்கிற எண்ணம் வராது. அதே மாதிரி சூதாடிகளுக்கு பசியாக இருக்காது. தஞ்சாவூர் ஜில்லா சீட்டாட்ட பிரசித்தி 5 காரணமே சீட்டாட்டுதான். கல்யாணத்தில் 4 நாளும் அகோராத்திரம் சீட்டாட்டம் இருக்கும். சாப்பிட மாட்டான். இங்கேருந்து போண்டா 2 வடை ஏதோ கொண்டு போவேன். போண்டாவுக்கு அப்படியே காலத்தில் 100 ரூபா எடுத்து கொடுப்பான். கரத்தில் தான் யாரும் வர முடியாது. 4 நாள் நடந்துட்டு இருக்கும். பசி தெரியாது, தாகம் தெரியாது வாழ்க்கை. ஞானிகளுக்கும் அது மாதிரி தான். தபசி உட்கார்ந்தாலும் பசி தெரியாது, தாகம் தெரியாது. அதே மாதிரி சூதாட்டியர் காலக்கட்டில் உட்கார்ந்தாலும் காலை வலிக்காது. 2 நாள் 4 நாள் ஆனாலும் கதையில் உட்கார்ந்து தான் வலிக்கும். ஞானிகளுக்கும் எவ்வளவு தவசில் உட்கார்ந்தாலும் காலை வலிக்காது. பாஷம் இருக்க நிறைய சொல்லி போறான். பாஷம் இருக்கா ஞானிகளுக்கு குடும்பம் பத்தினி புத்தாலும் பாஷம் இருக்காது. அதற்கு சூதாடுகளுக்கு பத்தினி ஆல்ரெடி போடுவோம் பாதப்பட்டு கடந்து சோறு இல்லாமல் அதனால கல்வி போயிடும். பாஷம் இருக்காது வாழ்க்கை. இந்த இடமெல்லாம் கதை இருக்கிற இடம் அப்படின்னு விட்டு கொடுத்து அது போராது சொன்னதுக்கு அப்புறம் தங்கத்தை விட்டு கொடுத்து ரொம்ப அர்த்தம் ரொம்ப ஜாக்கிரதையா அர்த்தம் பண்ண அப்படி விட்டு அப்படி கொடுத்துருக்காங்க. தங்கத்தை கதை இருக்கட்டும் கொடுத்தாங்க. தங்கத்தை கதை இருக்கட்டும் சொன்னாங்க. காமக்குறது தோன்ற இடம் அர்த்தமான என்ன இது கொண்டு தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த பின்னாடி என்ன அர்த்தம் தெரியும்? தங்கத்தை நல்ல விஷயத்துல பகவத் விஷயத்துல செலவழிக்கிறதுக்கு மனசு வராது. அதை சஷ்டி பண்றாலும் வச்சுக்கோ. பாரதியார் செல்வர் ஒரு பதிய பண்ணுங்க பரமேஸ்வரனுமே ஒரு பொருளை பண்ணும்போது சொன்னா வெள்ளியில பண்ண போறாதா, சுப்பில பண்ண போறாதா, 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சு சஷ்டி பண்ணுவாங்க. அதனால ஒரு பொருளை பண்ணுவாங்க. பிரதியை பண்ணி 40,000 ரூபா அவங்க பண்ணக்கூடாதானே. 10 லட்சம் ரூபாய் செலவிக்கிறான். நல்ல விஷயத்துல மீதியெல்லாம் புஷ்பம் வாங்கணும். 10,000 பூ வாங்கணும். நல்ல விஷயத்துல சொன்னத்தை செலவழிக்கிறதுக்கு மனசு வராது. தங்கத்தை கொடுக்குறது ஒரு தர்மம் சொன்னம் கொடுக்கும். தானத்துல முதல்ல சொன்னம் தான் நிறுத்தி இரண்டைகள் சொல்லி பாருங்க. இரம் வஸ்திரம் சதட்சா இமாம் சௌவர்ணியம் தட்சிணா அப்படிதானே சொல்லுவோம். சொன்ன தட்சிணா தேவத்தை கொடுத்துருந்தான். ஸ்ரீரங்க பிரதிராமஸ்வதி மகாதீரம் ஒரு வருஷம் சாதுர்மாச யாகம். சாதுர்மாசம் ஒரு யாகம். அந்த யாகம் 13 அணிக்க வரும். 13 இமாம் சௌவர்ணியம் தட்சிணாம்னு வரும். சொர்ணமே கொடுப்பார். 1/2 கிராம் இருக்கும் அல்லது 1 கிராம் இருக்கும். 13க்கும் கொடுப்பாரு. இன்னும் சௌவர்ணியம் தட்சிணாம் சிலருக்கு வைஷ்ணதாயிரம் இது கொடுத்தார். அவர் நிலம் வாங்கி கொடுத்துருவாங்க. நான் கூட இது படத்தான் நான் கொடுத்துருக்கேன். கொடுக்குறேன். அவர் கொடுத்த நிலவரத்தை சொன்னேன். சொன்னக்கு சத்திய விஷயத்தை செலவிக்கிறதுக்கு மனசு வராது. மீது எல்லாம் பண்ணுவாங்க. பண்றேன் இது பண்றேமா ஒரு தானத்துக்கு சொல்லத்துக்கு வாங்கடா தசதானம் சொல்லதானம் பண்ணா இல்லை பணம் அவங்க ஒரு 50 ரூபா கொடுத்துக்குமா. 50 ரூபாய் தங்க கோயில தோடு கூட வாங்க முடியாது. 50,000 சொல்லத்துக்கு வர 50,000 ரூபா கொடுக்குறேன். நல்ல விஷயத்தை செலவழிக்கிறதுக்கு மனசு வராமல் போகட்டும்.
சொல்றது இதெல்லாம் தங்கம் இருக்கிறதுக்கு எத்தனை கோயிலுக்கு தங்கத்தை கவசம் எடுக்கலாம். கேரளத்தில் ஒரு அம்மா கண்கணக்காக கொடுத்துருக்கா. நான் இருக்கேன் தமிழ்நாடு உள்ள அத்தனை கோயிலுக்கு சொன்ன கவசம் பண்ணலாம். இதை வாங்கி வச்சு எனக்கு புரியுது. இதை வாங்கி வச்சு என்ன பண்ண போற ஆள் பார்த்துட்டு உயிரை விடுறதுக்கு சேர்த்து வைக்கிறமா இல்லை சில பேர் விட்டுட்டு போகிறதுக்குன்னே சம்பாதிக்கிறான். யாரோ 2% பேர் தான் எடுத்துட்டு போகிறதுக்குன்னு சம்பாதிக்கிறான். நல்லா யோசனை பார்த்தீங்கன்னா அது 98% பேர் அப்படியே பார்த்துட்டு அவன் விட்டுட்டு போகிறதுக்கு தான் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். எடுத்துட்டு போகிறதுக்கு தீர்க்க விஷயத்தோடு சம்பாதிக்கிறவாள் யாரோ 2% பேர் விடா. அளவுக்கு மீன் பார்க்கறதுக்கு லட்சுமி என்ன பிரயோஜனம் கூட புரியல. அது சென்றுகளா சொன்னதுக்கு அப்புறம் ராஜா இன்னொரு தடவை வேட்டைக்கு போகிறபோதும் காட்டில் வேட்டைக்கு போகிறபோது அவன் அந்த பசிதாகத்தால் வந்து அதாவது நல்ல அசத்துக்கள் என்ன பண்ணுவாள், நாம் எதை வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோமோ அந்த வார்த்தையை வச்சுருந்தே நம்ம கவுத்துவாள். அசத்துக்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கான். அவன் விட்டு கொடுத்ததுல என்ன கொடுத்துருவான், யூதம் பானம் செய்ய சூனா சூனான கொலை நடக்கிற இடம்னு அர்த்தம். இதெல்லாம் இருக்கு பசாப்படி எங்க கொலை நடக்கிறதோ பிராணிவதம் நடக்கிறதோ இதெல்லாம் சூறான்னு பேர். அந்த இடம் கொஞ்சம் செந்தா இருக்கட்டும் விட்டு கொடுத்துட்டான். அதனால என்ன ஆச்சு, வேட்டைக்கு போற பகுதி கலிவிடுதா ஆயிடுச்சு. இவனுக்கு அந்த அந்த யோசனை வரல, அதுக்குதான் விட்டு கொடுத்துட்டோம். அங்க இருந்துட்டு நீங்க அங்க வந்தோம்னா கவுத்தான் அந்த இடத்துல அதனோட இடம் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்குள்ள பிரவேசித்தோட இல்லையா ராஜாவுக்கு மகான்கிட்ட போய் அவதாரம் பண்ணும் தோணுமா, அங்க போய் வந்தோட கவுத்தான் இருந்துச்சு. மகான்கிட்ட அபசாரப்படுத்தி அவன் கழுத்துல பாம்பு தூக்கி போட்டு அவன் தீர்த்தம் கேட்டா தியானத்தில் இருந்ததுனால கண்ணை முடிக்கிறேன் கலை வந்துக்கலாம். குறைந்தபட்சம் அந்த பாம்பியாவது தூக்கி அண்ணன் போயிட்டு வந்துருக்கலாம். அவன் பிள்ளை எங்கோ விளையாடு இருந்தவன் சிரிச்சு ராஜாங்கிறது ரட்சிக்கிறது வச்சிருக்கா அகம்பாவத்தார உள்ள ராஜாக்கள் இருக்காள். அவன் சொன்னதை நம்ம சொன்னோம்னா ராஜாக்களை கோபம், ராஜாக்கள் நாய்கள் மாதிரி கோபத்தில் பேசுறாங்க. ஏதில் நாயுடைய குணம் என்ன, எல்லையை பாதுகாக்கணும். அந்த எல்லை நம்ம எல்லைக்குள்ள ஒரு கோயில் வந்தா கூட வரட்டும், அரண்டுபிடிச்சா விட்டுரும். அந்த எல்லையை பாதுகாக்கிறதாலே நாயுடைய குணம். அது மாதிரி ராஜாக்கள் எல்லா வர்ணாசிரம தர்மத்துடைய எல்லையை காப்பாற்றணும். ஒரு ஜாதி இன்னொரு ஜாதிக்கு துரோகம் பண்ணாமல், ஒரு தர்மம் இன்னொரு தர்மத்துக்கு துரோகம் பண்ணாமல், ஒருத்தருடைய கர்மானுசாரம் இன்னொருத்தருடைய கர்மாவை துரோகம் பண்ணாமல், அந்த மாதிரி காவந்து பண்றதுக்கு தான் ராஜாக்கள். ராஜாங்கிற மமதையினால உள்ள போறாங்க, என்ன வேணா பண்ணலாம். கோவில் நேரத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுறான். இப்ப நரசிம்மனா கலந்துருக்காரு. ரங்கராஜ நரசிம்மன் ஜீர புருஷன் ஆசீர்வாதக்காரருடைய காரியத்தை பார்க்கும்போது அவர் 4 பேர் கூட அவரோட சேர ஆரம்பிச்சிருக்கார். அவர் தான் எந்த விஷ்ணு சிவன் கோவில் சிவன் விஷ்ணு பேதம் இல்லாமல் மாமாய் கோவில் பாராட்டு இல்லை. அது மாதிரி ஜீர புருஷனா இறங்கணும். இந்துக்கள் நமக்குள்ள 100 பேதம் இருக்கலாம், எல்லாம் அவசியம் தான், கூடாதுன்னு சொல்லலை. எல்லாமே நம்ம வீட்டு வாசப்படிக்குள்ள உள்ள விஷயம், வாசப்படிக்கு உட்பட்ட விஷயம். வாசப்படி இறங்கிட்டா ஹிந்து அப்படிங்கிற ஒன்றை தவிர மீதி எந்த இடமும் நமக்கு வரக்கூடாது. அவாந்தர பேதம் நோக்கிட்டு அனுஷ்டானம் இல்லா சந்தேகம் இல்லை. அதெல்லாம் நம்ம ஆசை, நம்ம குடும்பத்தில் உள்ள விஷயம், வெளியில் உள்ள விஷயம் இல்லை. அது மாதிரி அவன் என்ன பண்ணான், அவனுடைய பையன் கோபத்தால ராஜான்னா ரட்சிக்கத்தை வச்சிருக்கா, அம்பாவத்தால உள்ள பொருள் இன்னிலேருந்து 7ஆம் நாள் பாம்பை தூக்கி போட்டானோ, அதனால இன்னிலேருந்து 7ஆம் நாள் அன்னைக்கு தட்சகன் கடிச்சு மரணத்தை அடையட்டும் அப்படின்னு சொல்லிச்சாள். இதுதான் அப்பாட்ட வந்து வருத்தப்பட, அப்பா ரொம்ப வருத்தப்பட்டான். தபசை கலைஞ்சி பாலேன அபக்க புத்தினா, என்னதாண்டா குழந்தை விட்டா அழுகு சக்தி இருக்காதுங்கிறாள். நிச்சயத்தி ஆதியம்னு உனக்கு இன்னும் எந்த தப்புக்கு என்ன தண்டனைன்னு கொடுக்கணும்னு தெரியல. ஏதோ பாம்பு தூக்கி போட்டான், பசிதாகவே தூக்கி அண்ண போட்டு சாமின்னா சரியா போச்சு. இதுக்கு ராஜாவே இல்லாம முன்னுக்கே எல்லாத்துக்கும் மேல கதால் வந்தது. தன்னாசமாச்சாரயுதஸ்ரீமயா ததோத்து காமாபிநிவேசிதாத்மனாம் சூழல். இன்னைக்கு பொருத்தமான வார்த்தையா சொல்றாரு.
சுரங்க வீராமிவ வர்ண சங்கரா. யோசனை பண்ணாம காரியம் இருக்கா? கலியுகம் மறந்துட்டா. கலியுகம் மறந்துனா எப்படியாவது அதர்மம் உள்ள பரவச்சு வழிபார்த்து இருக்கும். தர்மங்கள்னா ராஜாக்களை வச்சுதான் நம்ம தேசத்துல நடந்துருக்கு. இந்த ராஜாவை இல்லாம ஒழுங்கா நாளைக்கு வர போறவன் யோகியனா இருக்க போறவன் என்னடா செய்யணும்னு கேட்டான். கூடவே போட்டு சொல்ல வேணாம்னு சொன்னா ராஜாக்களை மாத்திர விஷயத்தில் ஒரு விளாக்குதா இருக்கா. ததோர்த்தகாமாபினிவேஷி அப்படிதானே 67 ஏமாந்தோம் இல்லையா? ராஜாக்கள் மாத்திர விஷயத்தை யோசனை பண்ணாமல் குட்டி நம்ம தலையில் நாமே மெல்லாடி போட்டுட்டோம். வேற யாரும் போடல, நாமே நம்ம பண்ணிட்டோம். எனவே அதுக்குன்னு ஒரு தங்கத்தான் ஒரு பிராமணன். ததோர்த்தகாமாபினிவேஷிதாத்வரா சுரங்க வீராமிவ வர்ண சங்கரா. ராஜா வீட்டு பாவங்கிறது வந்து பகவான் பெரிய தப்பு பண்ணிட்டாய், பகவான் ஒன்ன மன்னிக்கட்டும் சொன்னார். இதை நினைவு வச்சுக்கணும். பகவான் ஒன்ன மன்னிக்கட்டும் சொன்னார். ராஜாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுவான். ராஜாட்ட போனால் அவன் வருத்தப்பட்டு எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்து என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? ஒரு சின்ன ஏதாவது தப்பு பண்ணிட்டா நம்ம குடும்பத்தை நினைச்சுக்க வேண்டாம். என்ன குடும்பத்தில் பிறந்து என்ன காரியம் பண்ணியிருக்கோம்? அவன் வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பெருமை உண்டு. அதுக்கு கட்டப்பேர் வராம நடந்த கணம் அப்படிங்கிற எண்ணம் இந்துக்கள்கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும். இதுல என்ன விஷயம்? எல்லா குடும்பத்திலும் இந்த எண்ணம் உண்டு. நம்ம குடும்பத்துக்கு தனித்தன்மை உண்டுங்கிறது எல்லா குடும்பத்துக்கும் உண்டு. ஏதோ சில குடும்பத்துக்கு தான் இல்லை. அது மாதிரி உள்ள தேசம் நம்ம தேசம். எந்த குடும்பத்தை பொறுத்துட்டு என்ன காரியம் பண்ணியிருக்கோம்? பகவான் நம்ம தேசமே இனிமடியா பண்ணணும். நிராகசி பிரம்மனை கூடவே இல்லை. ராஜாக்கள் இதை ரொம்ப நாள் கவனிப்பார். தப்பு பண்ணாதவர்கிட்ட போய் துரோகம் பண்ணிருக்கோம். தப்பு பண்ணாதவர்களை துரோகம் பண்ணதுங்கிறது இமாலயத்துக்கு சமானமான பாவம். அதனால பகவான் என்ன பண்ணுறதுன்னா இந்த தேசமே இப்படியா பண்ணணும். இப்படிதான் அடிச்சுட்டு இருக்கிற போது ரிஷிகுமாரன் போய் சொல்ல சந்தோஷப்பட்டு நான் இந்த தேசமே எரியும் நினைச்சேன், என்ன ஒண்ணு செவித்தேடே என்ன கருணை சொல்லி ரிஷிகுமாரனை போய் விழுட்டும். அவன் நல்ல போனானோ இல்லையோ எல்லாத்தையும் கழிச்சு அடுத்த வினாடி ராஜாக்களுக்குள்ள அவ்வளவு அலங்காரத்தை கலைச்சிட்டு கிரீடத்திலேருந்து ஆரம்பிச்சு பற்றி பீதாமரங்கள் எழுப்பு குறித்த ஆபரணங்களாக இருக்குமே சகலத்தையும் கேட்டுட்டு வெறும் மரபுதியை நிறுத்தினே பவித்திரபாணி கையில் அழகா தர்மத்தால பவித்திரம் போட்டு நிரந்தரமா சில பேர் தர்மத்தால பவித்திரம் போட்டு பாடினாங்க. காலங்கள் என்னன்னா மத்தியானம் போதனத்தை உட்கார்றவரை அந்த பவித்திரம் இருக்கும். கேட்டு எப்பாடு சாயந்தரம் அப்படியே அந்த பவித்திரத்தை போட்டு அனுஷ்டானம் பண்ணுவாங்க. இன்னைக்கும் பார்க்கலாம். இதனால் தீவிரமாக அனுஷ்டானம் பண்ணுவாட்ட அந்த கையில் எப்போதும் பவித்திரம் போட்டு தர்மத்தால் பண்ணி அது மாதிரி பவித்திரபாணி ரிஷிவேஷா முனிவேஷாஸ்தே முனிவேஷம் போட்டுட்டு கையில் பவித்திரத்தோட அதாவது கையில் பவித்திரம் ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி சாத்தாள் இந்த வெள்ளியினால் இது போட்டுப்பாள். சிவேஸ்வர கிடையாது சம்பிரதாயம். சாத்தாள் இது போட்டுப்பாள். ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். கட்டவர்களுக்கு அடுத்தவர்கள் நாம் வெள்ளியினால போட்டுக்கிறோம் கையில். காலில் கட்டவர்களுக்கு அடுத்தவர்கள் சீவல் போட்டுக்கிறார். ஏன் தெரியுமோ? புருஷனுக்கு பிரதிகிரம் கையில் இது சம்பாதிக்கிற மாதிரி அது சுத்தமா இருக்கணும். அதை வெள்ளிதான் சுத்தம் பண்ணு. இன்னைக்கும் தங்கத்தை வரைக்கும் சுத்தமா பிரிக்கிறதா வெள்ளியை போட்டான் பிரிப்பான். வெள்ளிதான் சுத்தம் பண்ணு. புருஷனுக்கு சம்பாத்தியம் சுத்தமா இருக்கணும். அதனால அந்த வரல போட செய்திருக்கு. ஸ்திரீகளுக்கு சரித்திரம் சுத்தமா இருக்கணும். சரணம்ங்கிறதுதான் சரித்திரம் வருது. சரணம்ங்கிறதுதான் சரித்திரங்கிறது வருது. தமிழ் சொல்றாதான் நடைங்கிறதுதான் நடத்தைங்கிறது வருது. அது சுத்தமா இருக்கணும். அதனாலதான் கட்டவர்களுக்கு அடுத்ததானே வெள்ளி போட்டுக்கிறேன். அது சுத்தப்படுத்தும். அந்த காரியங்களையும் எண்ணத்தை தடுக்கும் அப்படிங்கிற முறையில் இந்த 2 வரலையும் ஸ்ரீகள் காலையும் புருஷால் கையிலையும் போட்டுக்கணும் அப்படிங்கிற முறையில் சாத்தாடு ஒரு சாத்தம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விபரீதமான நாணங்கள் நம்ம கைக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற முறையில் பவித்திரபாணி அதே மாதிரி பவித்திரம் வந்து கையில் மோதிரங்களில் பவித்திரம் போட்டுட்டு கழுவிட்டான். அங்கேருந்து கங்கா தீரத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் இது மாதிரி அனுபவிக்கணும். யார் அனுபவிக்கிறாங்க? எல்லா ஸ்லோகத்தையும் ஏதோ ஒரு தர்மத்தை ஊடுருவ வச்சிருக்காங்க. அது எவ்வளோ பேர் அதை வார்த்தை அனுபவிக்க போறாங்கிறது
இன்னும் போக போக எவ்வளோ பேருக்கு ஒரு முறை சிரிக்க சிரிக்க உபன்யாசம் உண்டோ அதெல்லாம் உபன்யாசம் குறுங்கி குறுங்கி சிரிக்கணும். ஸ்டாலினையும் கருணாவையும் கிண்டல் பண்ணி பேசணும். உபன்யாசம் போகிறது பார்த்தா நான் அடிக்கடி 2 உபன்யாசம் சொல்லியிருக்கேன். டெக்ஸ்டில் என்ன சொல்லியிருக்கு, அந்த புஸ்தகம் என்ன சொல்றது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இப்போ 50 வயசை தாண்டி உபன்யாசம் பண்ணிருக்காரு அவர்கிட்ட கேட்டாதான் தெரிஞ்சுக்க முடியும். டெஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது அவன் ஆயுஷ் பூர்த்தியாக எடுத்துன்னு அதுக்கப்புறம் உபன்யாசங்கள் நடக்கும். பஞ்சாமிரதமா இருக்கும். ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கா ஆரம்பிச்சு அவாழ்ந்து வாழ்ந்து வால்மீகி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் உபன்யாசம் நடக்கும். இன்னொரு 30 வருடம் முடிச்சுன்னா உபன்யாசங்கள் அந்த கிரமத்தான் வரும். சுத்தமா டெக்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கு எல்லாரும் கூட சொல்றான்னு சொல்ல முடியாது. அதான் சில பேர் சொல்லுவாங்க இருக்கா அது மாதிரி உள்ளவாட்ட கேளுங்கோ. அந்த புஸ்தகம் என்ன சொல்றது அதுதான் நீ தெரிஞ்சுக்கணும். சிரிக்கிறதுக்காக போன உபன்யாசத்துக்கு கங்காதீரத்தில் அப்யத் ராஜா சிரசா வந்தே ஒவ்வொருத்தருடைய திருவடியை தலையை வச்சு நமஸ்காரம் சரணாகதி பாவம் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல சரணாகதி பாவம் வரணும். அவன் அன்னிநாத்தாங்கிற எண்ணம் வரணும். எல்லாத்தையும் உதவிட்டு திருவடியில் போய் எழுதணும். அம்பேத் ராஜா சிரசா வந்தேனாள் ஒவ்வொருத்தரும் நமஸ்காரம் பண்ணி தலையை கொடுத்து அவளுடைய திருவடியில் வச்சானோம். யார் சக்கரவர்த்தி எல்லாத்தையும் சொன்ன தம்மோ பயாதம் பிரதியந்து விப்ராஹ கங்கா ச தேவி தத சித்தமீஷே. நான் உபயாசம்னா சரணாகதம்னு அர்த்தம். நான் சரணாகதி அடைஞ்சு வந்திருக்கேன். 2 பேர் யாரையினால் கங்காஜ தேவி கங்கா தேவியும் மகான்களையும் சரணப்படி வந்திருக்கேன். கங்காஜ தேவி நாம் சொல்லுவேன். நீங்கள் இந்த 2 தான் எனக்கு கதி அப்படின்னு மகான்களாக பிரார்த்திக்க புராணம் சொல்லும்போது நிறையா பேர் கிருஷ்ணத்தை பற்றி பேசியிருக்காங்க. கர்க்க சமிதி சங்கல்பம் உண்ணாமே கர்க்க சமிதியிலிருந்து ஆரம்பித்து 10 பேர் கிருஷ்ணத்தை பற்றி காவியம் வச்சிருக்காங்க. அதில் ஒரு காவியம் சொல்லும்போது முதல் இடத்துல கேள்வி கேட்கறோம்னு வச்சுக்கோ பல விதமான ஆன்சர் வரும். இன்னும் சொல்ல போனா யாரையும் கலந்துக்காம காரியம் பண்ணாதான் காரியம் பண்ண முடியும். நீங்க கலந்துக்கிறேன் ஆரம்பிச்சா குழம்பி இந்த நிர்வாகம் நடக்காது. அது மாதிரி முதல்ல கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. ஹரி தெய்வம் சிவோ தெய்வம் பாஸ்கரோ தெய்வமித்யபி காலயேவ ஸ்வபாவஸ்சே கர்மஜேதி பிரசக்ஜகு. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னானா. சில பேர் ஹரி தெய்வம் மகாவிஷ்ணு ஆராதி ஸ்ரீனிவாசன் அவன் ஆராதனை ஒரு நாள் விடாது அவன் ஆராதியும் சில பேர் மகாவிஷ்ணு காட்டுறாள். இன்னும் சில பேர் இது பாபத்தில் ஹரிபக்தி சிவோ தெய்வம். இன்னும் சில பேர் உனக்கு 7 நாள் தான் இருக்குங்கிறாய். அப்போ மகாவிஷ்ணுலாம் பரிசோதிச்சுன்னு கொடுக்கலாமாலாம் தீர்மானம் பண்ணி அதுக்கெல்லாம் அப்படிதான் நாளாகும் நாளாகும் அப்படிலாம் கொடுக்கணும். உடனே ஏமாந்து போய் கொடுக்கணும் பரமேஸ்வரன். அதனால் அவரை பிடிச்சிக்கோ சிவோ தெய்வம் உடனே அனுகிரகம் பண்ணவோ நான் 7 நாள் இருக்கு பரமேஸ்வராராதிகளாம். இன்னும் சில பேர் பகவான் மகாவிஷ்ணு வைகுண்டத்தில் இருக்கான், பரமேஸ்வரன் கைலாசத்தில் இருக்கான். அதனால் எப்போ வராரோ என்னவோ பாஸ்கரோ தெய்வமித்ய நேர தெரிகிற தெய்வம் சூரிய பகவான். அந்த சூரியன் ஆராதி அவன் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னா சில பேர் இதான் ரொம்ப விஷயம். காலையே கவலைப்படாதா நல்ல காலம் வந்தால் ஏதாவது கதி கிடைக்கும். அவளுக்கு இல்லையே நல்ல காலம் வந்தால் ஏதாவது கதி கிடைக்கா வழி தெரியும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. காலையே வஸ்வபாவஸ்தே கர்மஜே நல்ல கர்மானுஷ்டானம் பண்ணி அப்படின்னு சில பேர் சொல்லலாம். இதற்காக சொன்னாட்டியும் அதிபக்தி சோதியத்தில் இப்படி சொன்ன உடனே நம்ம மாதிரி உள்ளவங்களும் எப்படி எது தேவை நீங்களே தீர்மானம் அறிவோம் என்ன சொன்னா தெய்வம் உங்ககிட்ட என்ன தெய்வம்னே நான் கேட்கறேன். எங்கள் குடும்பத்துக்கு பகவான் ஸ்ரீனிவாசன் தான். மீதி எந்த தெய்வம் வேணாலும் உயர்வாக இருக்கட்டும் பெருமையுள்ளவராக இருக்கட்டும் அதெல்லாம் எனக்கு விவாதத்துக்கே எடுத்துக்கிறேன். எங்கள் குடும்பத்துக்கு பகவான் எத்தனையோ விஷயங்கள்ல ஓடி 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 இது காப்பாற்றினான். எந்த தெய்வம்னே நான் உங்ககிட்ட கேட்குறேன்.
7 நாளைக்குள்ள அனுகிரகத்தை அடைந்து என்ன மார்க்கம் அதுதான் கேட்கிறது. என்ன தெய்வமும் கேட்டது. இந்த பிடிப்பு இருக்கணும். பல பேருக்கு அந்த பிடிப்பு இல்லை பாருங்க. நமக்குன்னு ஒரு குரு, நமக்குன்னு ஒரு தெய்வம், நமக்குன்னு ஒரு மந்திரம், இந்த மூணு பிராணனுக்கு சமானமா பிடிப்பு வச்சிடணும். நம்ம ஆச்சாரியனும் அதை பிடிச்சிடும். அவரை விட நம்ம பெருமையுள்ளவா இருக்கலாமா இருக்கும். ஆனா மனசுல ஒரு ஸ்திரீக்கு பர்த்தாவும் வந்துட்டான்னா அவரை விட பெருமையுள்ளவா இருக்கலாம். அந்த ஸ்திரீயோட மனசு பர்த்தாட்டா இருக்கணும். அதாவது நமக்குன்னு ஒரு ஆச்சாரியனை பிடிச்சிட்டாங்க அவரை விட நம்ம பெருமையுள்ளவா இருக்கலாம். அவரே நமஸ்காரம் பண்றோம், அவரும் அதை பத்தினா நம்ம கவலை இல்லை. அந்த ஆச்சாரியன் தான் எந்த சந்தேகம் வந்தாலும் அவர் தான் கேட்கணும். அவர் என்ன கை காட்டுறாரோ அதான் பண்ணணும். அந்த மாதிரி பிடிப்பு இருக்கணும். நமக்குன்னு ஒரு ஆச்சாரியனை பிடிச்சிக்கணும். அது மாதிரி நமக்குன்னு ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கணும். செல்லிக்கவின தெய்வம், வியாழக்கிழமை தெய்வம் சொல்லிருக்கோம். நமக்குன்னு ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கணும். என்னது வேணுங்கிற தெய்வத்துக்குள்ள இது வேணா இருக்கலாம். 6 தெய்வம் காரணி சங்கரர் தெய்வத்துக்குள்ள இது வேணா இருக்கலாம். ஆனால் நமக்குன்னு அந்த தெய்வத்தை உறுதி எந்த நிலையும் மனசு தந்தரப்படக்கூடாது. நமக்கு ஏதாவது தேவைப்பட்ட அந்த தெய்வத்திடம் அப்ளிகேஷன் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு தெய்வத்திடம் பிடிப்பு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மந்திரம் சொல்லியிருக்கார். இதனால மந்திரம் பண்ண முடியலன்னா ஏதாவது பாராயணம் அல்லது ஏதாவது க்ஷேத்திரம் அதை எடுத்துட்டு அதில் பிடிப்பு இருக்கணும். ஏதாவது பாராயணத்தை பிடிப்பு வச்சுக்கணும். நம்ம தீட்சர் காரணத்தில் நடக்கணும். பெரியப்பா தான் கூப்பிடுவாங்க, பெரியப்பா தான் வருவாங்க. பெரியப்பா நாங்கள் பாகவத் ஆசையாக இருக்கு எனக்கு. நீங்கள் அனுப்பி விடுனா தேவை ஆச்சாரம் கிட்டா அடையணும். புத்தியால அடைய முடியாது. அப்படியா? மறுநாளைக்கு பூஜைக்கு உட்காரும்போது வேணா பாகவத் எடுத்துடா அப்படின்னா 21வது அத்தியாயத்தை எடுத்து வேறு கீதம் பாராயணம் பண்ணி அப்படின்னு சொல்லி வேணு கீதம் புத்தகத்தை ஆசீர்வாதம் பூஜையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து வேணு கீதம் பாராயணம் பண்ணி தானே பாகவத்தை எழுதுது எல்லாம் சொல்லி கொடுத்தா. இதனால என்ன காரணம்லாம் சொல்ல வேணு கீதம் எப்படி பாகவத்தை இறங்க முடியாது பண்ணும்போதெல்லாம் வியாக்கியானம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அனுகிரகம் பண்ணும் போது மருந்து சாப்பிட வேண்டாம். டாக்டர் கொடுக்குறா மருந்து, இந்த வியாதிக்கு இந்த மருந்து சாப்பிடும் சரியா போயிடும் சொல்றார். இந்த மருந்து எப்படி வேலை செய்யும், இது என்ன அதெல்லாம் தெரியணும். இது உடனே வேலை செய்வா 3 நாள் சாப்பிடணும். ஏன் கொண்டு கேட்டு வைகுள்ள போயிடும் வியாதி அப்படி பார்த்துக்குள்ள டாக்டர் வாக்கியத்தை நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? அது மாதிரி ஆச்சாரிய வாக்கியத்தை நம்பிக்கை இருக்கணும். அவன் என்ன தத்துவத்தை இஷ்டா சொல்லுவாள். நல்ல சதாச்சாரியர் பல தடவை யோசனை தான் கொடுப்பான். வேலைக்கு நானா உத்தேசிக்கிறேன். வேலைக்கு ஏற்றும் போது ஒன்றொன்றும் கோவர்தனகிரி, பசுமாடுகள், கோபுதைகள், குருவி போன்ற பறவைகள் ஒன்றொன்றும் பகவான் கிட்ட எப்படி ஈடுபட்டுதுன்னு வர்ணிக்கிறாங்க அத்தியாயத்தில். அது மாதிரி நாம் பாராயணம் பண்ணினால் நம்ம மனசு பரிமாற்றம் ஈடுபடும். அது அர்த்தம் வியாக்கியான அவசியம் இல்லை. ஆனால் மனசில் எல்லாரும் சொல்லிக்கலாமா இருக்கும். கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கை இருக்கிற போது உங்களுக்கு என்ன எடுத்து கொடுத்தா பாராயணம் பண்ணி அவள் என்ன எடுத்து கொடுக்குறாளோ அதை அப்படியே முடிச்சுடணும். கேள்வி கேட்காம சில பேருக்கு மந்திரத்தை கொடுப்பாள், சில பேர் பாராயணம் கொடுப்பாள், சில பேர் சேத்தத்தை கொடுப்பாள், சில பேர் பூஜை பண்ணிருப்பாள். அவள் தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும். நாம் கேட்கக்கூடாது. சில வைத்தியர்கள் டாக்டர் போய் டாக்டர் என்னால் உடம்பு சரியாக அப்படி ஜடமாக இருக்கு, ஒரு ஊசி போட்டுக்கலான்னு வந்தேன். அப்படி ஊசி போடுறதா மாத்திரை கொடுக்குறதா அவர் தீர்மானம் நீ பேசுறதா ஒரு ஊசி போட்டு டாக்டரே நீ இவன் சொல்லுவோம் டாக்டர் நீத்து அது மாதிரி பெருவாழ்வே மந்திராட்சி பண்ணிக்குவோம். என்னை எடுத்து கொடுக்குவோம். எனக்கு என்ன பகவத்கீதை மார்க்கம் காண்பிக்கணும் அப்படின்னு தடவை போய் வந்துதான் போகும். அவளுக்கு தெரியும் யாருக்கு என்ன எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற முறையை. அது மாதிரி இந்த பிடிப்பு இருக்கணும். ராஜா தான் சொன்னான் எந்த தெய்வமும் நான் கேட்கல. எங்களை பொறுத்தவரை பகவான் கோபாலன் தான். 7 நாளைக்குள்ள அவனுடைய அனுகிரகத்தை அடைந்து மார்க்கம் என்ன அதுதான் கேள்வியை தவிர என்ன தெய்வம்னு கேள்வி. இந்த பிடிப்பு தான் இருக்கணும். நீ வாதம் முடிந்த போது இப்படி உறுதி இருந்தா பெருமாள் யாரையாவது அனுப்புவார். தத்ரா எதிர்ச்சியான எங்கேயோ சஞ்சாரம் பண்ணது விமர்சார் அவள் ஹிருதயத்துல போது ராஜா இருக்கிற பக்கமாக திரும்ப முடியாது பண்ணி அனுகிரகம் பண்ணிடலாம். தத்ரா பகவான் வியாசபுத்ரா பகவான் வியாசபுத்ரா பகவானே வந்தா மாதிரி வந்தாலாம் விமர்சார். இல்லை சிவனோட சம்பாவனை பண்ணினா வந்துருவாளா, சாதரா போட்டுனா வந்துருவாளா, என்ன பத்திரிகை போட்டுனா வந்துருவாளா,
அந்த புண்ணிய யோகம் ராஜாவுடைய புண்ணிய யோகம் பகவானுடைய காலம்னு திருப்பி விட்டு சில குடும்பத்தை ஏதாவது சோகங்கள் தாபங்கள் வந்து கலைக்கு நிற்பார். எப்படி கரையேறது தெரியாமல் யாராவது ஒரு பெரியோட ஹரியமாக விட்டுக் கொள்ள புரிஞ்சுப்பால் பகவான் வச்சிருக்கான். அடுத்து தன் குறையும் சொல்லுவாடு என்னடா பெரிய விஷயத்தை பூஜை பண்ணி ஜபத்தை பண்ணி ஏதோ சொல்லி கரையை விட்டுருவார். அது மாதிரி கலைக்கு நிற்கிற போது யாராவது பெரியவாள் கெல்லப்பட்டால் நான் பகவான் எடுத்திருக்காரு அர்த்தம். அதனால்தான் பகவான் வியாசமுத்ரா. ஆனால் சொல்லை பகவானுதாமாரியே பிரம்மச்சார் வந்தாள். தத்ராபவத் பகவான் வியாசபுத்ரா. ஒருவேளை யாராவது சொல்லி ராஜா கஷ்டப்பட்டுருக்கா கருத்து வைத்தியாமல் தரணும் நீ ஒரு போகும்போது சொல்லி வந்தாலோ அப்படின்னு நினைச்சு போறோமோ எதிர்ச்சையா எதிர்பாராமல் கிடைக்கிறதாம் பகவத் சங்கல்பம் அர்த்தம். எதிர்ச்சையா எதிர்பாராமல் வந்தாலும் விமர்சான் காமடமானா காலால் நடந்து வந்திருக்காள் அப்படின்னு விமர்சான். காலால் நடந்து கொண்டிருக்காள் சொன்னாங்க. கீழே விமர்சாள் காரில் வரப்போறார் இல்லை ஏரோப்ளைன் வரப்போறாரா ஹெலிகாப்டர் வரப்போறாரா நடந்தாலும் யா வரணும் அப்படின்னு தோணும். மகான்கள் நினைச்சால்னா யோக மார்க்கத்தால் சஞ்சாரம் பண்ண முடியும். அவன் நினைச்சால்னா பூமியில சஞ்சாரம் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. இன்னும் சொல்ல போனா கோலோகம் பிரம்மலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் எந்த லோகம் வேணாலும் அவனால் சஞ்சாரம் பண்ண முடியும். அது ரொம்ப யோகம். அது மாதிரி விமர்சால் ஆகாச வழியா சஞ்சாரம் பண்ணி இருக்கலாம். நல்ல உத்தமாள் தனக்கு யோக சக்தி இருந்தாலும் உபயோகப்படுத்த மாட்டான். சக்தி இருந்து உபயோகப்படுத்தாமல் இருக்கா பாருங்க. அதுதான் உண்மையான அடக்கத்துடைய அடையாளம். ஆதிசங்களுடைய சரித்திரத்தில் ஒரு 72 வயசு கடவுள் வந்து ஆரம்பிங்க. நான் ஒரு சித்தியை அபியாசம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன சித்தி எந்த விதமான சாதனம் இல்லாமல் ஆகாசத்தில் பறப்பேன் அப்படின்னா சங்கரசினார் பறந்து பறந்து காட்டுப்போம். உடனே பறக்கட்டுமே. நான் 1 மணி 1:30 மணி சுற்றிட்டு வெயில் 2 மணிக்கு அங்கே அப்பாடின்னு இருக்கிறது இறங்கினார். ஆச்சாரியால் கேட்டால் இந்த சித்தியை அபியாசம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வருஷம் எடுத்துட்டேன் அப்படின்னா அது ஏன் கேட்குறேன். இதை சொல்லிக் கொடுக்குற குருவை கண்டுபிடிக்கிறதுக்கே நான் 6-7 வருஷம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி குருக்கள் கருணை இருப்பாள கல்விக்காரன் இருப்பாள். அவளை திருப்தி பண்ணி வைக்கிறதுக்கு அப்புறம் 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 2 வருஷம் அந்த வந்து சித்தியாக இருக்கு. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா சங்கரசினாள் ரொம்ப ரொம்ப வருத்தப்படேன். இந்த சித்தி அபியாசம் பண்ணுறது 12 வருஷம் தேவையே இல்லையே அப்படின்னா ஓ இதை விட சுலபமாக வழி இருக்கா இருக்கே அப்படின்னாள். என்ன ஒரு பாபத்தை பண்ணிட்டு அடுத்தது காக்காயா பிறந்தா ஜென்மாவுக்கா பறந்துருக்கிறாங்க. பறந்துட்டு இருக்கிறத கற்றுக்கணும். பறந்துனாலே அதுக்கு ரெக்க வேணும் இல்லை. பறந்துனாலே அதுக்கு பறந்துட்டு இருக்கிறத கற்றுக்கணும். அமைதியாக இருக்கிற அமைதி அடையிறதுனா தெரிஞ்சுக்கணும். காக்காயா பிறந்தா ஜென்மாவுக்கு பறந்துட்டு இருக்கிறாங்க வேணும். இதுக்கு பண்ணணும் சொன்னார். புனர்பக்தாதுவாயசம் சாஸ்திரம். புனர்பக்தாதுவாயசம் சாத்தம் படினோம்னு வச்சுக்கோம். சாத்தம் சாப்பிட்ட பிராமணனாக இருக்கட்டும், சாத்தம் படிவனாக இருக்கட்டும், ராத்திரி வட சுந்தராமன் சாப்பிட்டாங்கன்னா அவங்க அடுத்த தெருவா காக்காயா பிறப்பான்னு. நான் காக்காயா இந்த சாப்பிட்டு அடுத்த சாப்பிடுது. ஒரு வேளை தியானம் போதனை பண்ணுறோமே அது அவளுக்கு என்ன பரமாறி இருக்கோ அதான் போட்டுக்கணும். ஒரு ஊராக ரெண்டாடி கொண்டாடி போட்டு விடாது. ஒரே ஒரு வேளா சாப்பிடணும். ராத்திரி சாப்பிட்டோம்னா அடுத்து சில பேர் சாப்பிடணும்னு நினச்சுட்டே சில பேர் சாப்பிட்றான். தெரியாமல் வேணும் சாப்பிட்றது மட்டும் இல்லை. ராத்திரி பிரசாதம் சாப்பிடணுமாக்கும் அப்படின்னு கூட சில பேர் நினச்சிருப்பாங்க. சாப்பிடவே கூடாது. ஒரே வேலை போதும். சாத்தம் சாப்பிட்ட பிராமணனாக இருந்தால் சாத்தம் படிவனாக தான் சேர்ந்தான். சங்கர மிஷனாள் நல்ல மகான்கள் சங்கரன் யோக மார்க்கத்தால் சஞ்சாரம் பண்ணினான்னு சரித்திரம் இருக்கு. ஏன்னா ஒரு 32 வயசு 16வது வயசுல பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சார். 16 வயசுக்குள்ள 72 மதத்தை கண்டிச்சு அந்த அட்ரஸே கிடையாது, என்ன பேரோட இல்லை, அப்படி வெளியேற்றி அங்கங்க வைத்திய தர்மத்தை ஸ்தாபிச்சு இப்படி எல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொன்னா யோக மார்க்கத்தை சஞ்சார வச்சுன்னா போயிருக்காரு. குருவாயூரப்பன் திருக்குறளோட ராத்திரி ஸ்ரீவழி வருது 3வது பிரதட்சணம் போது வடக்கு வாசல் வந்து ஒரு 2 நிமிஷம் நிற்கும். ஏன்னா சங்கரன் இறங்கின வழி காட்டுவான். ஆகாசத்துக்கு போன்ற சங்கரன்
அவர் வழி அவர் ஓத்த காட்டுவார். இந்த வழியாக தான் சங்கராச்சாரியால் இறங்கி வந்தார். இறங்கி வந்து குருவாயூரப்பன் கோவிலில் பூஜா கிரமத்தை அவர் தான் ஸ்தாபித்தார். எப்படி ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் ஸ்தாபித்த முறையில் நடக்கிறது. ஒரு 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 நூறாவது மாற்ற மாட்டாங்க. ஒரு ₹1,00,000 கட்டு ஒரு கருடோத்சவம் பண்ண மோசனம் பண்ண மாட்டாங்க. ராமானுஜர் எப்படி உத்தரவு போட்டு போனாலும் 5 மணிக்கு பெருமாள் சொல்றாங்கன்னா 5 ஒன்றா இருக்காது. அப்படி பெருமாளுக்கு அவர்கள் ராமானுஜர் போட்ட கட்டளை அவர் சொன்ன முறையில் ஸ்ரீரங்கத்தில் நடக்குது. அது மாதிரி சங்கரன் சொன்ன மரத்தில் முறையில் குருவாயூர் நடந்துருக்கு. அதனால தான் ஏதோ ஒரு அர்த்தம் பண்ணேன் தேங்காய் அவரை அவளை கட்டுப்பாடாக இருக்கிறதுனாலும் சங்கரன் ஏற்படுத்துகிறார். காலங்கள் பூஜையிலேருந்து ஆரம்பித்து ராத்திரி ஸ்ரீவழி வரை அவர் பெண்ண கிரமத்தான் குருவாயூர் பூஜை நடந்துருக்கு. அது வந்து வழியை காண்பிப்பார். இந்த வழியாக தான் ஆகாசத்தில் யோகமார்மா சந்தாரம் பண்ணுற போது குருவாயூரப்பனை சேவிக்கணும்னு கீழறிஞர் வாங்க அங்கே வந்து 2 நிமிடம் மரியாதை செலுத்துமே. அதாவது அவர் ஏற்படுத்துகிற கிரமத்தில் பூஜையில் இருந்ததுனால நீங்கள் உங்கள் கிரமத்தில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டோம் தெரிவிக்கணும் இல்லையா? அழகாக வேணாம் அமைச்சு காட்டுங்க. காரியம் செய்ய கிரமம்னு ஒன்று உண்டு. ஒரு ரெட்டை கொடுத்து போஸ்ட் பண்ணா அப்படின்னு கொடுத்தோம்னா போஸ்ட் பண்ணணும்னா போஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லணும். காரியம் செய்ய கிரமத்தை அது ஒன்று பேசாமல் இருப்பான். எல்லாம் நம்ம கேட்டால் போஸ்ட் பண்ணிட்டு என்ன நீங்கள் சந்தேகப்படுறேன் நீங்கள் என்ன கேட்குறேன் நீங்கள் பல்கலாக என்னடா ஒரு காரியத்தை கொடுத்தா அதை முடிச்ச உடனே அவர்கிட்ட தெரிவிக்கணும். அந்த மாதிரி கிரமத்தை ஆதிசங்கர் தானே பூஜா கிரமங்களை ஏற்படுத்திருக்காங்க. இந்த கிரமத்தை பூஜை எல்லாம் முடிச்சோம் அப்படின்னு சங்கருக்கு தெரிவிக்கிறாங்க. அந்த கிரமத்தை 12 விட 2 ஸ்ரீவழி கிளம்பும். யாரையும் எல்லாம் அசையாது யாரும் கூட அது மாதிரி கீழே யோக மார்க்கத்தை 2 உபயோகப்படுத்திருக்காரு. ஏன்னா அது அவசியம். அப்போ எந்த காடு பூமியை நடத்தி வர ஒரே காடு தேசம் முழுக்க அது நடக்கிற 5 தடவை பத்ரிநாத்துக்கும் கன்னியாகுமரிக்கும் 5 இடம் போயிட்டு வந்துட்டார். நடக்கிற காரியமா அது சரித்திரம் காட்டி கொடுக்குறது. பல இடங்களில் யோக மார்க்கத்தால் சஞ்சாரம் பண்ணினாலும் அவருடைய சரித்திரத்தில் இருக்கு. அது அங்கீகரிக்கக்கூடிய விஷயம் தான். தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக தான் யோகின்னு காட்டி கொடுக்கா பறக்கிற சக்தி ஒன்று காட்டி கொடுத்தா பிறக்கிறேன். அது மாதிரி எதிர்ச்சையாகாம் அடமான காலான நடந்து வந்தால் எவ்வளவு சக்தி இருந்தாலும் மகான்கள் அடக்கத்தோடு தான் இருப்பார். எதிர்ச்சையாகாம் அடமானோனபேட்சா ரமணருக்கு இல்லாத சக்தியா தனக்கு இருக்கதே காட்டிக்கிறவர். கடைசி வரை சாதாரண ஒரு மனுஷன் உட்கார்ந்துருந்தவர். அதான் உத்தமோட அடையாளம். எதிர்ச்சயாகாமடமானோனபேட்சா அயத்ர சம்பர்த்தித திருக்கணஜடஹ பிரகீர்ண கந்தாஜல சூத்திரமாலிகா. 4 பக்கத்தில் ஜடையில் தொங்கதான், முழங்கால் வரை தொங்கதான். அயத்ர சம்பர்த்தித சில பேர் ஜடையில் வேணும்னு ஆலமாரெல்லாம் வச்சு தயார் பண்ணி அதெல்லாம் முறுக்கி இருக்கி இப்படிலாம் தயார் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் பெருமையாக முடிச்சு. அயத்திர சம்பர்த்தித தலை வாராமல் கொஞ்ச நாள் இருந்தேன்னா தானே ஜடை வந்துடும். தலையில கவனம் இல்லாமல் இருந்தார். வருடங்களுக்காக இருந்திருக்காங்க. அயத்திர சம்பர்த்தித திருக்கடஞ்சடா. அதனால் தம்முனவே வளர்ந்த ஜடையும் இருக்கே அது கண் பக்கத்தில் முன்னாடிலாம் விழுந்துருக்கான். கண்ணை வரைக்கிறது நகர்த்தி கிடையாது. அந்த அளவுக்கு தேகாபிமானம் இல்லாதவர். அயத்திர சம்பர்த்தித திருக்கடஞ்சடா பிரகீர்ண கந்தாஜல சூத்திரமாலிகா. ஞானிகளுக்குள்ள 10 லட்சத்தையும் 1 லட்சத்தையும் சொல்றார். திருவள்ளுவர் பிரம்மேஸ்வரர் வரும்போது அவர் சொல்றாதான் வரார். அறவரையில் அவருடைய குழந்தைகளுக்கு 5 வயசு 7 வயசு குழந்தைகளுக்கு ஞானியும் தெரியாது. அவர் சொல்றாரா சந்தாரம் பண்ணுற போது இவன் ஏதோ பைத்தியம் அப்படின்னு எடுத்துக்குவாங்க குழந்தைகள். அதனால என்ன பண்ணுவான், கிரீச துணியும் கந்த சாக்கியும் வைக்கல் போன்ற குப்பைகளையும் தூக்கி பெருமாள் சுவாமியில் போடுவான். அதெல்லாம் பெருமாள் சுவாமியில் வந்து வைத்திருக்கு. அதெல்லாம் தண்டிக்க மாட்டான் பெருமாள் சுவாமி இல்லையா. மேலே நம்ம மேலே குப்பை கூடம் இருக்கு, சாக்கு இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாலே தேகாபிமானம் இருக்குன்னு அர்த்தம். தேகாபிமானம் இல்லாதவனாலும் சரீரத்தில் இருக்கு இல்லை எதுவுமே தெரியாது. அயத்ரசம்பர்த்தித திருக்கணஜடா பிரகீர்ண கந்தாஜல சூத்திரமாலிகா क्वचित् धसन् क्वचित् नृत्यन्नि क्वचित् रुदन् ब्रह्मपरं विभावयन्नि.
பிரம்மலட்சாள் வரத வாய்கொள்ளாமல் வர்ணிக்கிறார். பிரம்மலட்சாள் வர்றபோது பகவான் ஹிருதயத்தை அனுபவிச்சுன்னா வராள். சில நிமிஷங்கள் சந்தோஷமா சிரிக்கிறானாம். கொஞ்சம் தசன் அந்த ஆனந்த அனுபவத்தில் சிரிக்கிறானாம். இன்னும் சில நேரங்கள் குதிக்கிறானாம், எகிரி குதிக்கிறானாம். கொஞ்சம் நிறுத்தியான்னு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிற சந்தோஷத்தை எகிரி குதிக்கிறானாம், ஆனந்தப்படுறானாம். இதெல்லாம் பரவாயில்லை. கொஞ்சம் திருதம்னு கொஞ்ச நாளைக்கு குலுக்கி அழகாராம் பிரம்மேஷா. பிரம்மத்தை பார்த்தவாள் ஆனந்தத்தை பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறாள். எதுக்கா அழுவானேன்னு அழுவானாம். பார்க்க விட்டு அது அழுவானாம். ஏன் இத்தனை நாள் உன்னை பார்க்காம இருந்துச்சேனே அழுவான். பார்க்காம இருந்த ஏக்கம் பார்க்க விட்டா தெரியும். இல்லை ஸ்ரீஹரி குழந்தைய மாமியார்கிட்ட விட்டுட்டு பிறந்தான் போயிருப்பாள். 10 நாள் 5 நாளுக்கு தங்கியிருப்பாள். திரும்பி வரும்போது அவளுக்கும் குழந்தைய இந்த தாபம் இருக்கும். வரும்போது குழந்தைக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த பட்சணங்கள் எல்லாம் பண்ணி மறுபடியும் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து ஆட்டோவில் இறங்கி அந்த வாசலில் விளையாண்டுருப்பான். அவனை கூப்பிட்டு மடியில் வச்சுன்னு கை நிறையா கொடுப்பாள். அந்த பையன் அத்தனையும் கீழே தூக்கி போட்டு விழுந்து பிறண்டு அழுவான். வேண்டாம் அழுதான்னு கேட்டால் இத்தனை நாள் விட்டுட்டு போயிட்டேன்னு அழுவான். வர விட்டு புரிந்த துக்கம் இருந்துட்டியா. அது மாதிரி பகவானை பார்க்க விட்டு இத்தனை நாள் பார்க்காம இருந்துட்டோமே எழுவாராம். கோச்சித் திருதம் பிரம்ம பரம் விபா. ஆனந்தத்தை அனுபவிக்க விட்டா எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே புரியும். கோச்சித் திருதம் பிரம்ம பரம் விபா. பிரம்மலட்சாளுக்கு 16 வயசு. அங்கே அத்திர சஷ்டம் சரண சரத்வான்னு எல்லாரும் சட்டத்தை பற்றி சதாபிஷேகம்லாம் ஆடுவார். 1 மணம் 2 மணம் நேரத்தை தாண்டி விடுவார். 16 வயசு பிரம்மலட்சாள். அவள் வரான்னு தெரிஞ்ச உடனே அந்த மகர்ஷி மண்டலமே இருந்துட்டு வரவேற்கிறான். இந்த உள்ள இருக்கிறது ரொம்ப பலம். அவள் எழுந்திருக்க முடியாது பண்ணணும். நான் வரும்போது ஏன் எழுந்திருக்கலையே அப்படின்னு சட்டப்பட்டுருக்கேன். கொஞ்சம் பார்த்தா எழுந்திருந்து தொடங்கலையே அப்படிங்க மரியாதையை கேட்டா வாங்குது. அவளுக்கு தான் தோணணும். அத்தனை பிரம்மரிஷி மதுரை மண்டலமே இருந்தது பிரம்மலட்சாள் தெரிஞ்சவன். அவள் சுட்டி காட்ட வேண்டிய சில பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா தெரியும். யாரையாவது பற்றி செய்தி வர முடியாது. அவரும் கூட்டத்தில் அடுப்பு வரும். ரவுண்டு போட்டு இதோ இருக்கா ஏன்னா யாருக்குமே தெரியாது. அவனை ஆனால் இதோ இருக்கான்னு சுட்டி காட்டணும். அதுவாக பிரம்மலட்சாளை காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த தேர்தலே காப்பீட்டு கொடுக்கறது. அதனால அத்தனை பேர் எழுந்திருப்பாங்க. பிரம்மலட்சாள் வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே ராஜா பரீட்சித்து ஓடி போய் நமஸ்காரம் பண்ணி சத்சேவியா சத்ருதனா, எங்களை மாதிரி உள்ளவாள் சோகங்கள் வரும்போது உங்களை மாதிரி உள்ளவாட நாங்கள் தேடி வரணும். இல்லை சுபங்கள் வரும்போது நாம தேடணும் மகான்களை தேடி போகணும். ஆனால் பகவான் உங்களை தேடி வர முடியாது, என்னை தேடி உங்களை வர முடியாது பண்ணியிருக்காளே. நீ என் பகவான் கோபாலுடைய கருணையை நினைக்கிறேன். கலங்கி நிற்கிற இந்த நிலையில பிரம்மபுத்திராளான நீங்கள் வந்திருக்கேனே, எனக்கு என்ன தோன்றது? வியாசபுத்திராளான சுபாச்சாரியால் வந்த மாதிரி தோணது. கிருஷ்ணேனை வேத்யஹம், என் பகவான் கோபாலனே வந்திருக்கான். கலங்கி இருக்கிற போது யாராவது மகான்கள் வந்தானா பகவானே வந்த மாதிரி நினைக்கிற வழக்கம். கிருஷ்ணேனை வேத்யஹம் மன்னே, எவ்வளவு அடக்கம். உடனே அந்த அடக்கம் அகம்பாவம் தோணிப்படும். கிருஷ்ணனே வந்துட்டானுக்கு இப்படி சொல்லிட்டானு அப்படி சொல்லிடுவான். பிரம்மனால் பகவான் கோபாலன் எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு வர்ற அளவுக்கு என்கிட்ட எந்த பலமும் கிடையாது, எந்த தமசும் கிடையாது, தர்மம் கிடையாது, புண்ணியமும் கிடையாது, பக்தியும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா பகவான் அவங்களை அனுப்பிச்சிருக்கான். ஏன் தெரியுமா? எனக்காக அனுப்புறேன். பிரீத்தியர்த்தம் தத்கோத்ரஸ்யாத்தபாந்தவா. எங்க தாத்தா தர்மபுத்திராதிகள் பகவானுக்கு எவ்வளவு கைங்கரி பண்ணியிருக்காள். தர்மபுத்திரம் அர்ஜுனம் பண்ணாத கைங்கரிமா. அந்த கைங்கரியம் பண்ணின புண்ணியம், எங்க தாத்தா பண்ண புண்ணியம் பகவான் உங்களை அனுப்பிச்சிருக்கான். இந்த மாதிரி பார்வையெல்லாம் நம்ம தேசத்தான் பார்க்க முடியும். அந்த சாத்விகமான பார்வையெல்லாம் போயிட்டு பாருங்க. சில குடும்பத்தில்
அப்போ நாளில் கிராமத்தில் ஏதோ வேலை செஞ்சுட்டு பருத்தாராத்தை வச்சு வச்சு போட்டு களத்தில் ஜனம் வச்சு கொட்டிட்டு கஷ்டப்பட்டு புத்தம் பண்ணிட்டு இருப்பார். அவர் பையன் நாளில் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி பெரிய பதவிக்கு வந்திருப்பார். கிராமத்தில் 2-3 தலைமுறை பார்த்தவாள் யாராவது வந்து உங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார், நீங்கள் என்ன செய்வா இருக்கடா அப்படின்னு சொன்னால் நல்ல உத்தமான அப்படியே ஏற்றுக்க மாட்டோம். எங்கள் அப்பா வசதி இல்லாமல் விளையாடுறான், அவர் எவ்வளோ சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணிருக்காரு தெரியுமா, எத்தனை தடவை பழனிக்கு காவலிக்கு போயிருக்காரு தெரியுமா, திருமதிக்கு மழை ஏறி எத்தனை போயிருக்காரு தெரியுமா, அவர் பண்ண புண்ணியம் தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், வசதி இல்லாமல் நின்றுருக்கலாம். எங்கள் அப்பா புண்ணியத்தை குமிச்சிட்டு போயிருக்காரு எங்களுக்கு, அந்த புண்ணியம் தான் நல்லா இருக்கேன். இப்படி சொல்ற தேசம் பாரத தேசம் பார்க்க முடியும். உங்கள் தாத்தா பண்ண புண்ணியம், உங்கள் அப்பா பண்ண புண்ணியம். நான் நல்லா இருக்கிறது காரணம் சைக்கிள் படம்னே பெரிய ஒரு கட்டு எழுதியிருக்கார். சைக்கிளை சில பேர் வேகமாக சுற்றி விட்டுட்டு பேசாமல் இருப்பார், சைக்கிள் தானே ஓடிட்டு இருக்கும். அவ்வளோ சைக்கிள் தானே ஓடுற சைக்கிள் கட்டுப்பிடிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். அவங்க படலுடைய வேகம் சுற்றிட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம பெரியவாழ்லாம் பண்ண புண்ணியம் நாம் இருக்கோம். அந்த படலை படலை எடுத்துட்டேன்னா அதோடு சரியாகப்படும். சைக்கிள் படல் அப்படிங்கிற தலைப்பிலேயே பெரியவாழ் ஒரு பகுதி கட்டுரை இருக்கார் நீளத்துக்கு வருது. அது மாதிரி நம்ம பெரியவாழ்லாம் பண்ண புண்ணியம் பயிற்சி கூட சொல்லியிருப்பாங்க. எத்தனை இதுலேருந்து சென்டர்லேருந்து ஆரம்பித்து வந்தால் எத்தனை பங்களா அத்தனையும் யாருக்கு இருந்தது, எதனால் இருந்தது சொல்ல போனேன். அவன் பருத்தியால் அடித்து வாங்கினாளா இல்லை 150 வீடு கட்டினாளா, அவன் பண்ண புண்ணியம் தர்மம். ஹிக்கிம்பாதம் பரசுராமையன் பேர், ஒரு வெள்ளக்காரன். அவர்கிட்ட பரசுராமர் இருந்துருந்தார். அவர் அந்த சர்வீஸ் பண்ணி அவருக்கு நிறையா பண்ணி கொடுத்தான். உடனே பரசுராமருக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணித்து இந்த வெள்ளக்காரனுக்கு. அவன் என்ன சொன்னால் அந்த ஆஃபீஸில் பெரிய போஸ்ட்டில் எம்டிஓ டிஎம்ஓ ஏதோ பெரிய போஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு டைரக்டர் மீட்டிங்கில் பேசுகிறான். அவன் சொன்னால் நம்ம கம்பெனியில் சட்டம் இல்லை, டிகிரி வாங்கினவாளுக்கு தான் பெரிய போஸ்ட் கொடுக்கணும், சட்டம் இருக்குது, அதனால் அவர் கொடுக்கறதுக்கு நம்ம சட்டப்படி முடியாது அப்படின்னு சொன்னான். அப்படியா அப்படின்னு யோசனை விட்டு அவருக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஹிக்கிம்பாதம் திறந்தாங்க அந்த வெள்ளக்காரன். அதுக்கு தலைவனாக வேண்டி போட்டோம். அதுக்கு கிடையாது, தனியாக ஒரு பிராட்சி விட்டு பண்ணி ஹிக்கிம்பாதம் சொல்லி பரிசுராமன் நல்லா பழக்கம் விடணும். கேரளக்காரன் சின்ன வயசில் போயிட்டாங்க தார்மிக பார்த்து சந்த விஷயத்துக்கு என்னை கூப்பிடுவாங்க. பரசுராமன் பேர், பரசுராமன் பேர் இருந்தாலே கேரளக்காரன், எங்கே போகலாம் பரசுராமன் சொல்லி கேரளக்காரன் பிரதிக்க முடியும். அவருக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக ஹிக்கிம்பாதம் சொல்றான். அதுக்கு சட்டத்தை இருக்கு. அது மாதிரி சில பேர் பண்ண சர்வீஸ் தூக்கி விடுறது. பிரீத்தியர்த்தம் தத்கோத்ரஸ்ய 51 வயசுல காரணமாயிட்டாங்க. வருத்தப்பட வேண்டிய விஷயம். நல்ல தார்மிகம், நிறைய சத்காரி பண்ணி ராத்திரி திருநெல்வேலிக்கல்ல இருந்து இருந்தார். பிரீத்தியர்த்தம் தத்கோத்ரஸ்ய பாந்தவா கோபாலுடைய அனுகிரகம்னா நீங்கள் எனக்கு அனுகிரகம் இருக்கு. அவன் தான் திருப்பி விட்டுருக்கான். பகவான் உள்ளத்துல போந்து திருப்பலாம் வந்திருக்க முடியுமான்னு முன்னெடுத்தாங்க. மகான்கள் நம்ம அதை நோக்கி வரான்னு சொன்னா பகவான் திருப்பி விட்டுருக்கான் அர்த்தம். அப்படி சொல்லி ஏச்சரோதவியம் மதோதவியம் ஏற்கர்த்தவியம் நபி பிரபோ மகான்களுடைய சாபத்தை அடைஞ்சிட்டேன். 7 நாள் தான் இருக்கு. நான் என்ன பண்ணணும் முதல்ல கேள்வி ஏச்சரோதவியம் மதோதவியம். எதை கேட்கணும்? முதல் தர்மமே அதான். நான் எந்தெந்த தர்மங்களை கேட்கணும், எதை ஜபம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு 6 கேள்வி கேட்கணும். எதுலேருந்து விலகணும்? நம்ம மாதிரி விடுவாள் என்னென்ன பண்ணணுங்கிறத விட ஓரளவு தெரிஞ்சுருக்கோம். எதுலேருந்து விலகணும்னு இன்னும் 1% கூட நம்ம தெரிஞ்சுக்கிறேன். கிண்டல் பண்ணியிருக்காள் ஸ்ரீகீதையில், அனபகதாந்த காதி அனதிலோட பதால் பவதா. சில பைத்தியங்கள் நம்ம குடும்பத்தையும் ஈடுபடுறது சார், நான் எல்லாத்தையும் விளையாடுறேன், எல்லா குழந்தைகளும் அப்படிச்சுட்டேன் அப்படிங்க. 2வது ஈஸ்வரில் விடுதல் டிவி பார்த்துருப்பேன். விலகிறதுங்கிறது விலகினால் மட்டுமே மோட்சம் இல்லை. முதல்ல அதை வந்து வாங்கிக்கிறோம். குடும்பத்தை சம்பந்தம் இல்லாமல் வெட்டாந்தனால மோட்சம் கிடைச்சிடாது. நீ எதை பிடிச்சிக்கிறியோ அதை பிடிச்சிருக்கியா? விலகிறதுங்கிறது எதுக்கு? இன்னொன்று அப்படிங்க சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கம்பியை விட்டுட்டு இன்னொரு கம்பிக்கு தான் விடுறது எதுக்கு? அடுத்தது பிடிச்சிக்கிறதுக்கு. அடுத்த பிடிச்சிக்கிறதுனா கழுவுந்துள்ளன். அது மாதிரி பாஷத்தை விடுறது எதுக்கு? இன்னொன்று பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சிக்காம டிவி பார்த்து உட்காந்து
விட்டாரு விடா, இதுவும் இல்லை அதுவும் இல்லை. இது ஒரு நீ புத்திசாலி சொல்லுவா சுனிக்குது. அது மாதிரி எதிலேருந்து நாம் என்ன அது தெரிஞ்சுக்கவே இல்லை. விலகிறதுன்னு ஒன்று ஒன்னோட தெரிஞ்சுக்கிறேன். அதான் அதிசயம். எதிலேருந்து விலகணும் அப்படின்னு கேட்டு எப்படி சொல்லப்போனா விலகிறது ரொம்ப முக்கியம். 2 மாதம் 6 மாதம் ஜபம் பண்ணி சேர்த்துட்டு விபரீதமான குணங்கள் உள்ள வந்தீங்கன்னா ஒரே நாளில் நேர விபரீதமான எண்ணங்களை ஏற்படுத்தி விட்டோம். 4 மாதம் சேர்த்ததையும் அழிச்சுட்டு போயிடும். இல்லை அழுக்க சேர்க்கறதுக்கு முயற்சியே வேண்டாம். பாத்திரத்தில் அழிக்க சேர்க்கறதுக்கு முயற்சி வேணுமா? அதை உபயோகப்படுத்தாமல் கவுத்து வச்சுருந்தாலே அழிக்க வருது. அழிக்க போகிறதுக்குனால முயற்சி. அது மாதிரி நல்ல காரியங்களை சம்பந்தப்படாமல் மனசை வச்சுருந்தா தானே அழிக்க வந்துடும். மனசில் உபயோகப்படுத்தாத பாத்திரம் எப்படி அழிக்கிறதோ அது மாதிரி சத்துழித்த சம்பந்தப்படாத மனசு அழிக்காகிடும். நீ பிடிச்சி விடுறதுங்கிறது பிடிச்சிக்கிறது அங்கம். அது இல்லாமல் விட விட்டுட்டு ஒன்று அது மாதிரி நான் எதிலிருந்து விலகணும் அப்படின்னு கேள்வி கேட்க முதல் சொந்தத்தை பிடிச்சிட்டு பிரம்மனிஷ்டாள் பிறந்ததுலேருந்து அப்பா கூப்பிட்டு என்று கேட்காது. பிறந்ததுலேருந்து யாரோடையும் பேசாதவன். அவர் பாகவதம் ஆரம்பிக்கிறார். பாகவதம் ஆரம்பிக்கிறாங்க கார்மேகம் ரசிக்கிற மாதிரி வருது. இழுத்து கூட்டி தடரெண்டு அப்படிலாம் வரல. யோஜனை பண்ணி பார்த்து என்ன தெரியும்? ரொம்ப நாள் வருஷக்கணக்காக பேசாமல் இருந்தவாள் பேச ஆரம்பித்தாள்னா வார்த்தை திணறும். வாக்கு திணறும். உள்ள போன இந்திரியம் வெளியில் வந்து வேலை செய்யறதுங்கிறது உடனே ஆரம்பிக்காது. இது வந்து சாதாரண விஷயத்தில் ஒன்று பார்க்க வேண்டாம். சாதாரண லோக்கியத்தை பார்க்கலாம். நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம். எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு அரம்பு தேய்ச்சிக்கிறோம். அரம்பு தேய்ச்சிக்கிற போது அரம்பு கண்ணில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? கண்ணை பிடிக்கிறோம். கண்ணை போட்டுட்டு 2-5 நிமிஷம் அரம்பு தேய்ச்சினோடனே எங்கே சொம்பு இருக்குன்னு தேடுறோம். நாங்களே சொம்பு வச்சுருக்கோம். அது சொம்பு எங்கே இருக்குன்னு தேடுறோம். 2 நிமிஷம் உள்ள போயிட்டு வந்த உடனே வெளியில் திணறது இல்லையா? ஒன்றே வேண்டாம். இன்னும் பொறுமையாக சொல்லுவேன். 2 மணி நேரம் கதையில் உட்காந்துருப்பா இல்லையா? அப்படியே எழுந்து பார்ப்போம். முடிய முடியாது. அப்படியே உள்ள போக முடியுமா? கொஞ்சம் வந்து காலை செஞ்சு அப்பாவுக்கு சகாயம் பண்ணுறா இப்படி காலையில் செஞ்சு அதை உருவி தடவி விட்டு அது தயார் பண்ணி ஒன்றா காலை உபயோகப்படுத்துகிறோம். எந்த ஒரு இந்திரியமும் கொஞ்ச நாள் 2 மணி நேரம் 4 மணி நேரம் உள்ள திருப்பினாலே திரும்பி வெளியே வர முடியாது. வெளியே வருவோம் திணறும். அப்படி இருக்கும்போது 16 நிமிஷம் ஒரு வார்த்தை பேசாத பிரம்மனிஷ்டாள் காரணம் அவன் கேட்டோன்னா கார்மேகம் வர்ஷிக்கிற மாதிரி பல விதமாக வியாக்கியானம் பண்ணிருக்காது. வர்ஷிக்கிறாள் சொன்னா என்ன அர்த்தம்? அவ வாக்கால பேசுற ஹிருதயத்திலேருந்து பகவான் எடுத்து கொடுக்குறான். எப்படி கங்கோத்திரி வந்து வரணும். நம்ம கனவை வெட்டி ஜலம் வருது. கொஞ்ச நாள் வேணா அது வெயில் காலம் தான் வச்சு போடுது. கங்கோத்திரியில் எப்படி ஜலம் வச்சுக்கோங்களேன். யமுனோத்திரி கங்கோத்திரியில் தானே பூமி கொடுத்துட்டு பாருங்க. அது மாதிரி பகவான் ஹிருதயத்திலேருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அதனால தான் அவளால் பேச முடியுது. தடங்கள் இல்லாமல் அழகான விஷயத்தை பேச முடியுது ஒன்று. 2வது அவன் கேள்வி கேட்டவுடனே பிரம்மனிஷ்டாள் பதில் சொல்லியிருக்காள். கேள்வி கேட்டால் வச்சுக்கோ உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நியமம் ஒன்று வச்சிருக்கான்னா அந்த நியமத்தை உதறணுங்கிற அவசியம் இல்லை. ராஜா கேள்வி கேட்கிற போது பதில் சொல்லாமல் பிரம்மனிஷ்டாள் போயிருக்கலாம். ஏன்னா மௌனம் நியமம் வச்சுருக்காரு. பதில் சொல்லாமல் போயிட்டு யாராவது கேள்வி கேட்க முடியுமான்னு போய் அவன் கேட்கறான். பேசாமல் போய் நிற்கிறேன் அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஆனால் பிரம்மனிஷ்டாள் வாக்கை திறந்து கேட்டான். வாக்கை திறந்து பேச ஆரம்பித்தான். என்ன நியமம் இருந்தாலும் சில கட்டத்தில் உதற முடியாது. ஏன் தெய்வம் அவருடைய கேள்வி என்ன? அந்த கேள்விதான் அவர் புரிக்க முடியாது. சதாசிவ பிரம்மேந்திராள் புதுக்கோட்டை ராஜாவுக்கு ரொம்ப முக்கியமானவர். அவர் எழுதி காலத்தில் மணலை இன்னைக்கும் வச்சிருக்காங்க. பூஜை புதுக்கோட்டை சொன்னா சில பேர் இன்னும் கட்ட காட்டி கொடுத்தாலும் அதை வச்சு ஏதோ கிண்டல் பண்ணிருக்கார். புதுக்கோட்டை ராஜா மாதிரி உத்தமாவை பார்க்கவே முடியாதுன்னு என்னுடைய எண்ணம். பட்டியலிட்டேருந்து உன் ராஜ்யத்தை வாங்கிக்க போறேன்னு கிளம்புறா. வந்த உடனே மீதி ராஜாக்கெல்லாம் எப்படி தெரியுமா? பொக்கிஷத்தெல்லாம் இஷ்டப்படி எல்லாரும் வாங்கி கொடுத்து நெல் பேரத்தில் ஒப்படைச்சான். புதுக்கோட்டை ராஜா இன்னும் பொக்கிஷத்தை சொல்ல மாட்டேன் 36 லட்சத்தோட ஒப்படைச்சார் புதுக்கோட்டை ராஜா. அதனால 36 லட்சம் சாதாரண உடம்பு இல்லை. இன்னும் இப்போ ராஜ்யம் எடுத்துட்டாலும் என்னதில்லை. 2வது மீதி ராஜாக்கெல்லாம் ராஜ்யத்தை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் ராஜவேஷத்தோட சித்தாரம் பண்ணி விளையாடி இருந்தார். புதுக்கோட்டை ராஜா ராஜவேஷத்தை தொடர்பாக இருந்தார். ராஜா ராஜ்யம் படுத்தி இப்போ ராஜா வேஷம் என்ன? புதுக்கோட்டை ராஜாவை ராஜவேஷத்தோட பார்க்க முடியாது. அந்த சதாசிவ பிரம்மேந்திராட்டை எனக்கு வம்சபிருத்தி வேணும்னு பிரார்த்தித்தாள்.
புதுக்கோட்டை மகாராஜா. அவர் பேச மாட்டார். அதனால மணல் எழுதி காமிச்சார். நவராத்திரியின் போது 1,00,000 ஸ்திரீகளுக்கு உழுப்பை கொடு. உழுப்பைன்னு ஒன்று அதெல்லாம் மறந்தே ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு வேண்டியல ஒரு தம்பாக்கு வச்சு கொடுப்பார். நெய் ஒரு கிண்ணத்தை வச்சு கொடுப்பார். ஒரு நாளைக்கு தான். இப்போ சொன்னார் எல்லாம் கிடையாது, ஏதோ ஆலோசனை எல்லாம் இருக்கும். அதுக்கு உழுப்பைன்னு பேர். 1,00,000 பேருக்கு கொடு. கர்ப்பிணியாக இருந்தால் 2ஆ கொடு. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு சேர்த்து 2ஆ கொடு. சரி, நீங்கள் இன்னைக்கு நீங்கள் எடுக்கிறையோ ராஜ்யம் உன் கையை விட்டு போயிடும். அதையும் எழுதி காமிச்சார். கொடுத்து இருந்தார்கள். இந்த அஞ்சல் சிலையிட்ட வந்து அவர்கள் கொடுக்குது. அப்போ கொடுக்க முடியல, நிறுத்தினால் படையல் ராஜ்யத்தை வச்சிருக்கார். ஒரு விஷயத்துக்கு அந்த எழுதி காமிச்ச மணலை இன்னைக்கும் புதுக்கோட்டை ராஜா தன் சொத்து மாதிரி வச்சிருக்கார். முடியாது நான் கையால் எழுதி கொடுத்த மணலை போனால் காமிப்பார். சதாசிவம் கொடுத்த மணல் பரம சாமிக்கிறவர் 28 பத்தின அரசியல் வச்சிருந்து இதை சொல்லிட்டு நல்லவாடெல்லாம் தூக்கி பெற்று தானே அவருடைய வேலை. பிரம்மனிஷ்டால் வாக்கு தந்து பேச ஆரம்பித்தால் 16 வருஷமா பேசாம தட்டி விட்டு போகலாம். நான் ஒன்றும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன் பதில் சொன்னா தெரியுமோ? அவன் கேள்வி அப்படி. ஒரு வாரம் தான் ஆயுஷி, அதுக்குள்ள என் ஜென்மாவை பயனாக்கி கடன் மார்க்கம் உண்டா அப்படி கேட்டாங்க. ஒரு 7 நாள் தான் ஆயுஷி, அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வழி உண்டான்னு கேட்டிருந்தா ஒதுக்கிட்டு போயிருப்பாங்க. அதுலேருந்து தப்பிச்சுக்கிறது வழி உண்டா அப்படின்னு கேட்டா போனா போட்டு போயிருப்பாரு. அதுலேருந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு பகவத் அதை அடையிறதுக்கு மார்க்கம் உண்டான்னு கேட்டான். இது இப்படி கேட்டால் யாராக இருந்தாலும் கருணை செலுத்துவான். ஒரு வாரம் தான் இதுக்கு ஜென்மா பயனாகணும், கருணை செலுத்தணும், மார்க்கம் காமிக்கணும்னு சொன்னான். எவ்வளோ நியமம் இருக்கட்டுமே, அவ்வளோ நியமத்தை ஒதுக்கி பேசாத பாடு. அந்த மாதிரி வந்து பிரம்மனிஷ்டால் வரியானேகதே பிரஷ்னா 2வது சேர்ந்து ஆரம்பிச்சாச்சு. வரியானேகதே பிரஷ்னா கிருதோ லோகஹிதம் நிருபா ஆத்ரவித் சம்மத பும்சாம் சோதவ்யாதிஷு எப்பரா. முதல் ஸ்லோகத்துக்குள்ள அற்புதமாக சொல்லி ஆரம்பித்தார். 4 விசேஷம் சொன்னால் ராஜா கேட்ட கேள்விக்கு. வரியான் லோகஹிதம் நிருபா, வரியான் பிரஷ்னா கிருதோ லோகஹிதம் நிருபா ஆத்ரவித் சம்மதா சோதவ்யாதிஷு எப்பரா. ஒரு ஸ்லோகத்துக்குள்ள அவர் கேட்ட கேள்விக்கு 4 விருது கொடுத்து பாராட்டினார். இதில் என்ன விஷயம்னா, நாம் அதை பார்த்தா நமக்கு அதெல்லாம் பெரிய கேள்வி மாதிரி தெரியாது. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? பேர் சொல்லியிருக்கேன், சரீரத்தை விட போகிறவன் என்ன பண்ணணும், சேவத்தை அடையணும்னா என்ன பண்ணணும், இது ஒரு கேள்விதான். நாம் அதை பார்த்தோம்னு வச்சுக்கோ, நமக்கு ஒன்றும் பெரிய கேள்வி மாதிரி தோடாது. ஆனால் ராஜா பிரம்மனிஷ்டால் கொண்டாடினான். ஏன் தெரியுமோ? இந்த கேள்வி கேட்கறதுக்கு தான் உலகத்தில் ஆள் கிடையாது. பிரம்மனிஷ்டால் சொல்கிறார், மீதி கேள்விலாம் கேட்குறது எல்லாரும் ஒரு குழந்தை பிறக்கணும், ஐயோ தான் உண்டான்னு கேட்குறாள். என் பக்கத்தில் ஒருத்தர் சொல்லப்பட்டுருக்கான், ஏதாவது செய்யலாம் கேட்குறாள். என்ன வேணால் கேட்கறதுக்கு ப்ரமோஷன் வேணும், அதுக்கு ஏதாவது கேட்குறாள். சரீரத்தை விட போகிறவன் என்ன பண்ணணும் நம்ம கேட்போமான்னு ஒரு நாளும் கேட்க மாட்டோம். ஏன் தெரியுமோ? சரீரத்தை விட போகிறோம்னு ஒரு எண்ணம் இருந்தாங்கன்னா கேட்க போகிறோம். அந்த எண்ணமே நம்ம கிடையாது. அதனால தான் பிரம்மனிஷ்டால் உலகத்தை பார்க்க முடியாத கேள்விடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஆரம்பிச்சு அவன் எப்படி கேள்வி கேட்டானோ எந்தபடி பதில் சொல்லி என்ன கேட்கணும்னு ஆரம்பித்தான். சுலபா கேட்டுட்டியடா, மினாம் சந்தி சஹஸ்ரஷா, 1000 வருடம் கேட்டா கூட கேட்டதை ஆட்சி சொல்ல முடியாதுடா. அவங்களோட புஸ்தகம், அவங்களோட கிரந்தம், அவரோட உபதேசம், அவரோட இருக்கிற உபதேசத்துல ராஜா கேட்டால் அவ்வளோ விஷயம் இருக்காருன்னா, கவலைப்படாத, எல்லாம் ஒரே விஷயத்தான் போதிக்கிறது. எத்தனை லட்சக்கணக்கான புஸ்தகம் இருக்கட்டும், அவ்வளோ வேண்டிய லட்சியமும் ஒரே விஷயம் தான். என்னென்னால் அந்தே நாராயண சித்தி, மனுஷனுக்கு தெய்வ பலம் தான் பெருசி அப்படிங்கிறத போதிக்கதான் எல்லா சாஸ்திரத்துமே தாத்பரியம். பகவான் ஆராதிச்சு அவன் அனுகிரகத்தை அடையதான் பெருசின்னு போதிக்கலாம் சாஸ்திரம் சொன்னார். அதான் லட்சியம் சொன்னார். ராஜா கேட்டாலும் பகவான் ஆராதிக்கிறது என்ன மார்க்கம் என்னன்னா, ரிஷியம் சுலபமாக கையில் எடுத்து கொடுத்துருக்காண்டா. ஏதன் நிருத்தியமானாம் இச்சதா முகிதோபரம் யோகினாம் நிபுணீதம் அடைய நாமோன்னு கீர்த்தனம் 3ஆ பிரிச்சாள். யாராவடா இந்த ஞானியாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருந்து விதத்தை அடைந்து உட்கார்ந்துக்கிறவனாக இருக்கட்டும், அல்லது குடும்பத்திலே பணம் பத்தினி பாஷம் குழந்தைக்கிறவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த 3 பேர் கூட ஒருத்தராக தான் இருக்கணும்.
அந்த 3 பேரும் யாரா இருந்தாலும் பகவான் தாண்டா கதி சொல்லலாம். ஹரே நாமோனு கீர்த்தனம் ஸ்ரீதர சுவாமிகள் ஸ்ரவணம் இத்தகான்னு எழுதுறது. ஹரே நாமானு கீர்த்தனம் அது கீர்த்தனம் தானே இருக்கு. கீர்த்தனமா சொல்றது தானே எழுதணும். ஸ்ரவணம் இத்த பதத்துக்கு ஸ்ரவணம்னு அர்த்தம். அனுகீர்த்தனம் இருக்கு. ஹரே நாம அனுகீர்த்தனம். அனுகீர்த்தனம்னா தொடர்ந்து சொல்றதுன்னு அர்த்தம். பின்னாடி சொல்றது அர்த்தம். பின்னாடி எப்படி சொல்லுவோம்? ஜானகி காந்த சொல்லணும் இருந்தா ஜெயராமராம சொல்றோம். கேட்டுட்டு தானே சொல்றோம். அதனால சொல்றதை குறிக்கிற வார்த்தையிலே கேட்கறது சொல்ற வார்த்தை. ஸ்ரீகிருஷ்ணாக பல விஷயங்கள் அப்படி உள்ள கொண்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. ரோகி நாம் நிர்மலன் வேதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். ராஜநீர்கள் எங்க அப்பா கிட்ட அத்தியாயம் பண்ணிய பாகவத படிக்கு 7 நாளும் ஆயுஷங்கிலேயே உனக்கு இந்த பாகவதத்தை எழுதிச்சு வைகுண்டத்தையும் கையில் ஒரு விடா பண்ணிடுறேன் அப்படின்னு ராஜா கேட்டான். அவன் பாகவதம் கேட்டுனேன். பாகவதம் புண்ண கிரந்தம் இருக்குங்கிறதே கேட்டுனேன். அரண்மனை இருக்கிற போது பாகவதம் சொல்லி 7 நாள்ல அனுகிரகம் பண்றீங்களே. பாகவதம் பெரிய கிரந்தமாச்சே. ஸ்லோகம் சொல்லி போனா வருஷக்கணக்காக சொல்லி போலாம். பெரிய கிரந்தமாச்சே. எனக்கு இருக்கிறது 7 நாள் தானே. 7 நாள் போருமா பாகவதம் கேட்டு க்ஷேமத்தை அடையிறதுக்கு? முழுக்க கேட்டாதானே க்ஷேமம் கிடைக்கும். 7 நாள் போருமா க்ஷேமத்தை அடையிறதுக்கு கேட்டான். பிரம்மரட்சா சொன்னாள், நம்ம வாழ்வாளா இருந்தா என்ன சொல்லுங்க, நிறைய பெரிய கிரந்தம் பாகவதம் எனக்கு 7 நாள் தான் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா தலையில் எடுத்து எவ்வளோ கட்டு படம் நான் பண்ணுறது நம்ம தான் அதான் சொல்லுவோம். பிரம்மரட்சா சொல்வாளா, ராஜனே நான் பாகவதம் கேட்டு க்ஷேமத்தை அடையிறதுக்கு 7 நாள் என்னத்துக்கு நான் சொன்னான். என்னத்துக்கு அவசியம்? 1 மணி நேரம் போடும். மூர்த்தா செலவு செஞ்சேன். கட்டுவாங்கன்னு ஒரு ராஜரிஷி 1 மணி நேரம் தான் ஆயுஷ்னு தெரிஞ்சது. இந்திரோட பேசிட்டு இருக்கிற போது செல்லும்போது நீளத்தோடு பேசிட்டு இருக்கிற போது ஏதாவது ரகசியத்தை வெவ்வாறு மாதிரியாவே ஒன்றும் வாக்குல ரொம்ப தாக்கி பேசும்போது அது மாதிரி இந்திரோட பேசிட்டு இருக்கிற போது கட்டுவாங்கனுக்கு 1 மணி நேரம் தான் ஆயுஷ்ங்கிறத தவறிவே இப்படி பேசுகிறோம் சொல்லிட்டாங்க. பயப்படாது. நான் மாதிரி விடுவாள் தான் அழுதுட்டா முடிச்சு விட்டுன்னு விடுவாங்க. பெரிய அழுது தெய்வ தாட்சியெல்லாம் பார்த்தா கட்ட முடியாது. அதனால என்ன பண்ணாதீங்க, உன் தேரை கொடுன்னு என்கிட்ட கேட்டான். தேவலோகத்தை நேர நினைச்சா அடுத்த கூட கொண்டு விட்டுரும். அதில் மனுஷியாட்டு தேராம்னா மாசக்கணக்காகும். உன் தேரை எனக்கு கொடு. தேரை போட்டி கொடுத்துட்டு எங்க அயோத்திக்கானே கோபுரம் சொல்லி முடிச்சுடுறாங்க. அயோத்திக்கானே கோபுரான்னு கேட்டான். அதெல்லாம் 1 மணி நேரம் ஆயுஷுன்னு தெரிஞ்சு அயோத்தியில் போய் மாட்டிப்பேனா? அயோத்தியில் போய் மாட்டின்றா வந்து ஜனங்கள் அமைதியாக கொடுப்பாங்க. எனக்கு அந்த அரண்மனை கொடு, இந்த அரண்மனை கொடு, அந்த சொத்தை கொடு, இந்த சொத்தை கொடு, அவருக்கு கை கொடுக்குறேன், எனக்கு கொடுக்குறேன். சொத்து சேர்த்துட்டா சுகம் நினைக்கிறோம். சொத்து சேர்த்துட்டா கடைசி காலத்தை சில பேர் பண்ற பாடுங்க கோர்த்தை எடுத்துடுறாங்க. பாடு அதை கொடு, இதை கொடு, பொடிக்கு திருடுப்பாள். அதனால அயோத்தி போக மாட்டேன் நான். பின்ன எங்க போகிறேன்? நான் கங்கா தீரம் போகிறேன். மகான்கள் இருக்கார், பாகவதம் கேட்க போறேன். வைகுண்டம் போகிறேன். தேரில் வந்து இறங்கி 1 மணி நேரம் பாகவதம் கேட்டு வைகுண்டம் தேடி விமானம் வந்து வைகுண்டம் போயிட்டான் சரித்திரம். காரில் ஏறி சந்திரனில் போய் இறங்கி ரயிலில் ஏறி ஃப்ளைட்டில் ஏறி நெல்லை போய் இறங்கிடுறோமே இந்த இறங்க போறேன். அது மாதிரி தேர்வில் வந்து இறங்கி கிளம்பி போயிட்டான். 1 மணி நேரம் போறான் ராஜன். அதுக்கும் மேலே புதிக்க முடியாது சொல்ற மகான்களுடைய வாக்கியம் நம்ம மனசை புதிக்க முடியாது. ராஜன் உனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இருக்கேடா, மீதி பேருக்கு இருக்கான்னு கேட்டான். ராஜாவுக்கு திருக்கி போட்டு 7 மரணம்னு அகழ்ந்து வந்திருக்கான். அவனை போய் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் சொன்னான். என்ன போய் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லவில்லை அப்படின்னா வாசந்தாண்டா உன்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலியை பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? இங்க மகர்ஷி மண்டலமே இருக்கேன். 1 முழம் 2 முழம் இந்த நினைச்ச தாடி உள்ள ரிஷியெல்லாம் இருக்காளே. இத்தனை மகர்ஷி இல்லை, யாராவது ஒருத்தருக்காவது நாளைக்கு இருக்க போறோங்கிற நம்பிக்கை உண்டாடா? உனக்கு 7 நாள் இருக்கு போகிற நம்பிக்கை வந்துட்டேன். பாகவதம் கேட்கலாமே. இந்த மாதிரி பதில் சொல்ற ஆச்சாரியம் கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோ. நம்ம பத்தி நாம கவலைப்பட வேண்டாம். விஷயம் கவலைப்பட வேண்டாம் அர்த்தம். 7 நாள் இருப்போங்கிற நம்பிக்கை கொடுத்தாலும் நீ பாகவதம் கேட்கலாமே. மனசை தைரியத்தை ஏற்படுத்திட்டும் மகோத்தரமான சில விஷயங்கள் எல்லாம் போதிச்சுட்டும் பாகவதத்தை ஆரம்பிச்சு பிரபஞ்ச எதில் அனுபவமோ அதுல தான் பேச ஆரம்பிப்பார்.
சில பேருக்கு ஏன் இப்படி பாகவதம் ஆரம்பித்தாலும் புரிஞ்சிக்க முடியாது. பிரபஞ்சத்தையே பகவான் வர்ணிக்கிறார். பாதாளம் வச்சு பாதாள லோகம் ஒரு சரணமாக்கும் ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தையே பகவானா வர்ணிக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் அப்படி அனுபவிக்கிறார். பிரம்மனிஷான் அது மாதிரி பார்த்துருக்காரோ, யார் எது மாதிரி அனுபவிக்கிறாரோ அது மாதிரி தான் அனுப்பிப்பாள். அப்படி ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தை வர்ணிச்சு ராஜா பரீட்சைனான் சரித்திரமா சொன்னா நல்லா இருக்கும். மலையை மேல் கொண்டு அப்படியே போயிருக்கிறத விட இன்னாருக்கு அனுகிரகம் பண்ணினாலும் சரித்திரமா அடைஞ்சுனா நல்லா இருக்கும் சொல்ல. நான் சொல்ற ரூட்டை மாத்திருந்து சரித்திரமா சொல்றேன்னு ஆரம்பிச்சு வீரனுக்கு மைத்திரேயர் சரித்திர கதை சொன்னான்னா அந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வீர மைத்திரேய சம்பாதமான பாகவதம் ஆரம்பிச்சு வீரன் பரம பாகவதோத்தமன் துரியோதனன் விபரீதமான ஒரு ஊஷகத்தில் பூமியோட தரமாட்டேன்னு சொன்ன மந்திரி கதையை உதறிட்டு அவதூத வேடாங்கிறான்னு யாரும் அடையாளம் தெரிவிக்க முடியாத அளவுக்கு தன்னை மாத்திலே தீர்த்தாரம் ஆரம்பிச்சுட்டான். அங்கங்க எதை சொல்றது சொல்லும் போது கிருஷ்ண மனுஸ்வரந்தி ஆலயங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணுவோம். எந்த முறையில தரிசனம் பண்ணா தெரியுமான்னு நாம் எல்லாம் கோயிலுக்கு போறோம், பாகவதம் கேட்கிறோம். எந்த முறையில தரிசனம் பண்ணா தெரியுமான்னு பாகவதத்துக்கு வரட்டும், ஸ்ரீரங்கம் போட்டும், சிதம்பரம் போட்டும் அங்கு அனுபவிச்சது பல நாள் ஹிருதயத்தில் அலம் போதும். அந்த மாதிரி கிருஷ்ணம் அனுஸ்வரந்தி தொடர்ந்து ஹிருதயத்தில் அலம் போது இருக்கணும். எப்படி பார்த்தோம், என்ன அலங்காரம், நிலசேயம் மண்ணாடி எவ்வளோ அழகா இருந்தது. கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சோம்னா அடுத்து சேர்த்ததை கம்மி பண்ணணும். அது மாதிரி தரிசனம் பண்ணுவாங்க. எத்து தரிசனா கிருஷ்ண அனுஸ்வரந்தி. அதாவது அதே மாதிரி விரதானி தேவி ஹரிதோஷனாய் நிறைய விரதங்கள் எடுத்து அனுஷ்டானம் பண்ணினான். நாமெல்லாம் விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணுவோம். எப்படி அனுஷ்டானம் பண்ணுவோம் தெரியுமோ? இந்த விரதம் பண்ணினா புள்ள பிறக்கும், இந்த விரதம் பண்ணினா படம் கிடைக்கும், இந்த விரதம் பண்ணினா விசேஷம் கிடைக்கும். எந்த விரதமா நானே கேட்கிறேன், பகவத் பிரீத்திக்கு ஏதாவது ஒரு காரியம் எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்றோமா? ஒரு நமஸ்காரம் கூட பண்ண மாட்டோம். 108 பிரார்த்தனையோடு பண்ணிட்டு அது வேணும் இது வேணும். அப்புறம் பக்தாலும் செட்டிக்கிட்டு நமக்கு ஏன் ரைட்டு? குடும்பில் அல்வாளுக்கு பல விஷயங்களை எதிர்பார்த்து பண்ண முடியாது இருக்கும். அது ஆட்சேபிக்கிறேன். அப்படி பண்ணினாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏதாவது ஒரு தர்மம் தரம் பண்ணணும் விஷயம். தவமோ பூஜையோ தானமோ பிச்சை போடுறதோ ஏதாவது தர்மம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவான் வாசுதேவ பிரியதான் அது மாதிரி பண்ணிருந்தான். பிரதான தேவி அது ஒரு சந்தானம் பண்ணிருக்கிற போது சுவாமி புத்தவர் வேலையை ஒப்படைச்சு விதுரனை தேடி நான் கிளம்பிட்டேன்னு கேட்டால் வருத்தப்படுவர். அவரை கொண்டு போய் அதனால தாவப்பட்டு பண்ணி மைத்திரேயத்தை கொண்டு வந்து பாகவதம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி புத்தவர் 3 இடமா தேடி பிருந்தாவனத்தை கிருஷ்ணபக்தி உள்ளவன் கிருஷ்ணன் சத்தானுக்கு தீர்மானம் அங்கே ஒருத்தருக்கு சந்தாரம் பண்ணி அந்த விதுர சம்பாதம் பார்த்தா ரொம்ப ஒவ்வொருத்தரை பற்றி பேசுகிற போது மற்ற குணத்தை பேசுகிறாங்க. இந்த குணம் உள்ள விதுரன் நல்லா இருக்கானா, இந்த குணம் உள்ளவன் அக்ரூரன் நல்லா இருக்கானா, எதிராளி பேசும்போது அவர்கிட்ட இருக்கிற குணத்தை எடுத்து சொல்லணும். பகவான் நாடார் எடுத்துருக்கான்னு சொல்லி மைத்திரேயத்துக்கு வந்து விட மைத்திரேயர் விதுரனுக்கு பாகவதம் ஆரம்பித்தாளுங்கிற சரித்திரத்தோடு நீங்கள் நிறுத்திக்கிறோம். நாளை தினம் 5:30 மணிக்கு பாராயணம் ஆரம்பம். தொடர்ந்து முடிஞ்ச உடனே வழக்கம் போது 4லேருந்து 8 மணி வரையும் நடக்கிற சந்தியாவந்தத்தை இடவிட்டுடும் பாகவதம் நடக்கும்போது தெரிவிச்சுக்கிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் சத்குரு சுவாமினா ஆஞ்சநேய சுவாமினா